நம்ம எல்லாவற்றையும் தைரியப்படுத்தி சந்தோஷப்படுத்தி சுகப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி தான் வெளிப்படும். ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி பிரதர் ஜான் பிரபாகர் தான். அவர்கள் நம்ம மத்தியில் வந்தது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தருமபுரி மாவட்டத்தில் ஒரு மலைப்பகுதி இருக்கிறது. சித்தேரி மலைப்பகுதி என்று பெயர். ஹரூர் என்னும் இடத்திலிருந்து நாம் பல மைல்கள் மலையில் ஏறி போனால் அந்த சித்தேரி என்கிற மலைப்பகுதி வரும். பிளஸ்ஸிங் மிஷன், யூத் மிஷன் ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை, அல்லாவிட்டால் ஒரு ட்ரைனிங் சென்டர் அங்கே வைத்திருக்கிறார்கள் சித்தேரி மலையில். ஒரு முறை டாக்டர் ஸ்டான்லியுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்ப நாட்களில் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், சித்தேரி மலைக்கு வாங்க, ஊழியம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள், ஒரு 10 நாள் 20 நாள் வந்து அங்கே ஊழியம் செஞ்சு பாருங்கள், உண்மையான மலைப்பகுதி சுவிசேஷம் எப்படி அறிவிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று. இப்போ நானும் விசாரிச்சுன்னு சொன்னாங்க, மெட்ராஸ்லேருந்து ஒரு நேராக பஸ் ஒன்று இருக்குது, பிறகு கீழே இறங்கி மேலே மலைக்கு போகணும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் மிஷினரி ஊழியத்துக்கு போகிறேன். அப்படியாடா, என்ன பஸ்ஸுக்கு பணம் வேணுமா, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்கம்மா அப்படின்னு. அம்மா எனக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. சொன்னாங்க, போகிறதுக்கு மட்டும் கொடுக்குறேன், வர்றதுக்கு அட்ரஸ் அனுப்ப, நான் மணி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. 100 ரூபாய் கையில் கொடுத்துட்டு அம்மா அழுதுட்டாங்க. 95வது வருஷம், மன்னிகள் 93வது வருஷம். ஓன்னு அழுதுட்டாங்க. ஏம்மா அழுறீங்க அப்படின்னு. இதுக்கு மேலே கொடுக்க என்கிட்ட பணம் இல்லையடா அப்படின்னாங்க. பரவாயில்லம்மா, 100 ரூபா போதும். ஆனால் அம்மா சொன்னாங்க, நான் உனக்காக இந்த பூமியில் எதையும் சேர்த்து வைக்கல, நிறைய ஜபத்தை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் உனக்காக. எப்பொழுது மனிதர்களின் உதவி உனக்கு அற்றுப்போகிறதோ அப்போது என் ஜபம் வந்து எனக்கு உனக்கு உதவி செய்யும். எப்பொழுது உனக்கு நன்மை அற்றுப்போகிறதோ அப்போது என் ஜபம் உனக்கு வந்து நன்மையாய் நிற்கும். அம்மாவின் ஜபம் எனக்கு உண்டு, நீ போ என்றார்கள். நானும் பாடாய்ப்பட்டு சித்தேரி மலைக்கு போனேன். மாதவராஜ் என்று ஒரு மிஷினரி என்னை வரவேற்க காத்திருந்தார். நான் வருவேன் என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. எப்போதும் அந்த குறிப்பிட்ட பஸ்ஸில் யாராவது வருவார்களாம், ஆகவே அங்கே காத்திருந்தார். என்னை அன்போடு அழைத்தார், சாப்பாடு கொடுத்தார். ஒரு 10-20 மைல் அன்றைக்கு நடந்து ஊழியம் செய்தோம். மலையில் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம் அன்றைக்கு தான் நாங்கள் பார்த்தோம். திடீர்னு குண்டை தூக்கி போட்டார் மாதவராஜ். இல்லை, இப்போ ரூல்ஸ் எல்லாம் மாறிப்போச்சு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் யாரும் ராத்திரி தங்கக்கூடாது, பகலில் இருக்கலாம் பிரச்சனை இல்லை, ராத்திரி தங்கணுன்னா கொஞ்சம் உங்களுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னார். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னேன். வேற ஒன்றும் இல்லை, மெட்ராஸுக்கு போய் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வரணுன்னார். நானே மெட்ராஸில் தான் வந்திருக்கேன். ஐயோ அப்படியா, என்ன செய்யலாம் தெரியலையே, நான் உங்களுக்கு முதல்ல சொல்லவும் முடியல, உங்களுக்கும் இங்கே வரப்போகிற விஷயம் தெரியல, இப்போ என்ன செய்யலாம் தம்பி, ராத்திரி ஆனால் கட்டாயமாக தங்க முடியாது அப்படின்னார். பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஐயோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? என்ன, கடைசி பஸ்ஸு வர சத்தம் கேட்குது, இதை விட்டிங்கன்னா தொலைஞ்சிங்க, ராத்திரி இங்கே தான் இருக்கணும், யானைக்கு பக்கத்தில் துணையாக இருக்கணும். அப்போது பெரிய சூட் கேஸ் என் கையில், ஏன்னா என்னைக்கு திரும்பி வரும்னு எனக்கே தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில் தான் அந்த பிரயாணம் இருந்தது. ஒரே ஓட்டமாக இந்த பெட்டியை தூக்குனேன். ஏற்கனவே அந்த கடைசி பஸ் இல்லையா, மினி பஸ்ஸும்பாங்க அந்த கால சின்ன பஸ், 50 பேர் உட்கார்ற பஸ்ஸில் 200 பேர்.
மேலே வாழைக்கொலையும் இருக்குது, மனுஷன் கொலையும் இருக்குது. எல்லா பக்கமும் ஜனம். பின்னால் ஒரு ஏணிப்படி இருக்கு, அதுலேயும் 4 பேர் நிற்கிறாங்க. டிரைவர் மடியில் மட்டும் யாரும் இல்லை. கொஞ்ச நேரம் பார்த்தா அவர் மடியில் ஒரு குழந்தைய ஒரு அம்மா உட்கார வச்சிருச்சு. அது ஆறு நடிச்சுக்கிட்டே வருது அந்த குழந்தை. இவ்வளோ பரிதாபமாக போச்சு, எப்படியே ஏறணுமேன்ட்டு நான் இந்த வலது காலை வைக்க மட்டும் எனக்கு ஒரு இடம் கிடச்சிது. இடது கையில் சூட்கேஸ், வலது கை பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, வலது கால் மட்டும்தான் பஸ்ஸுக்கு உள்ளே இருக்கு. நானும் எவ்வளோ பஸ்ஸில் போயிருக்கேன். அந்த சித்தேரி மேலே டிரைவருக்கு நம்ம ஒரு கோல்டு மெடல் கொடுக்கணும். சுற்றி சொலத்தி 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 பிரேக் எங்கே இருக்குன்னே அவர் மறந்துட்டார். 1/2 மணி நேரம் ஜனங்க அலறான் கடந்து. அவருக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை, காது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்படி சொலண்டு 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 சாயங்காலம் ஆச்சு, கீழே வந்து சேர்ந்துட்டேன். மீதி பணத்தை எடுத்து பார்க்குறேன். ₹10 இருக்கு. டீ குடிக்க பயமாக இருக்கு. அப்போ ஒருத்தட்ட கேட்டேன், ₹10 தூரத்தில் ஏதாவது ஊர் இருக்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ₹9 என்னது ₹80 தூரத்தில், ₹8 தூரத்தில் ஒரு ஊர் இருக்கு அப்படின்னார். ₹8 தூரத்தில் ஒரு ஊர் இருக்கு. அவ்வளோதான், என் மைண்டில் ரெக்கார்ட் ஆகி போச்சு. ஒரு பஸ் வந்துச்சு. நான் சொன்னேன், சார் ₹8 தூரத்தில் ஒரு ஊர் இருக்காமே. ஆமாம், அந்த சேலம் பார்டரில் இறக்கி விட்டுருவோம், எதுமோ ஒரு பேர் சொன்னார். இந்த பஸ் அங்கே போயிட்டு வேறு ரூட்டுக்கு போயிடும். ஆக அந்த ₹8 வரைக்கும் போயாச்சு. மீதி எவ்வளோ இருக்கு? இப்போ டீ குடிக்கணும். டீ குடிக்க வழி இல்லை, மயக்கம் வருது. என் எதிர்காலத்துக்கு மொத்தம் இந்த ₹2 தான். எங்கே போய் தங்குவது? கையில் பெட்டி, இருதயத்தில் சஞ்சலம். டெலிஃபோன் கிடையாது. டெலிஃபோன் பண்ண யாரும் இல்லை, வீட்டில் ஃபோனும் கிடையாது. அப்படியே அந்த ஒரு லேம்ப் ஸ்டாண்டு கீழே நின்றுட்டு அப்படியே பார்க்குறேன். என்ன ஏசப்பா, இந்த சேலத்துக்கு நான் வந்ததே இல்லையே, புது ஊராக இருக்குதே என்று பார்க்கும்போது எதிரே ஒரு வால் போஸ்டர். கன்வென்ஷன் கூட்டங்கள், சகோதரன் கிறிஸ்டியான் பிரசங்கம் பண்ணுகிறார், பிராக்கெட்டில் மைசூர். போன உயிர் எனக்கு திரும்ப வந்தது. அப்பாடா, பக்கத்தில் ஒரு சர்ச்சு இருக்கு. உடனே அந்த சர்ச்சை அட்ரஸ் எழுதிக்கிட்டேன். கரெக்டாக அங்கே ஒரு 5ஆம் நம்பர் பஸ் வந்துச்சு. நான் சொன்னேன், சார் இந்த சர்ச்சுக்கு போகணுன்னு. ₹2.25 கொடுங்க அப்படின்னார். என்கிட்ட ₹2 தான் சார் இருக்குன்னு. சரி, முந்தின ஸ்டாப்பில் இறங்கி நடந்து போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார். 25 பைசா இல்லாததுக்காக 2 கிலோமீட்டர் நட. நான் நினச்சேன், ஏண்டாந்து பெரிய பெட்டியை தூக்கணும். நம்ம ஃப்ரான்சிஸ் ஆன மாதிரி ஒரு சின்ன சூட்கேஸ் எடுத்துகிட்டு அழகாக போயிட்டு வந்திருக்கலாம். 4 பேண்ட்டு 4 சட்டை, அது போதும் தம்பி எனக்கு. திரும்பி வர டேட்டு தெரியாது, தோக்கிய இடம் இருக்குமான்னு தெரியாது. கரெக்டாக அந்த கண்டக்டர் பாருங்க, அந்த ₹2 டிக்கெட் இறங்க அப்படிங்கிறார். அந்த சர்ச்சு விலாசத்தை தேடி நடந்து போகிற 2 கிலோமீட்டர்ஸ், கண்ணங்குறிச்சின்னு ஒரு இடம். நான் இறங்கினது அஸ்தம்பட்டியில். அப்பாடா, கடைசியில் அந்த சபை வந்து விட்டதே. என்ன ஒரு அலங்காரத்தோடு, டியூப்லைட்டோடு அந்த சபை மினுங்கி கொண்டிருந்தது. காரணம், அன்றைக்கு ஸ்பெஷல் மீட்டிங். நானும் ஓஞ்சி அந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறேன். அங்கே ஒரு அன்பு போதகர் வெள்ளையும் சொல்லையுமாக சந்தோஷமாய் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கார் அந்த வாசலில். என்னை பார்த்த உடனே அவருக்கு என்ன சந்தோஷம், ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டார். ஏன் லேட்டாக வந்தீங்க? ஈரக்குளம் அத்து போச்சு எங்களுக்கு. நான் சின்ன பஸ்ஸுக்காரன் இப்போ தான் விட்டான். தனியாராக கவர்மெண்ட் அதான் லேட்டாக போச்சு, தனியாரில் வந்திருக்க வேண்டாமா நீங்கள்? நான் சொன்னேன், நான் வர்றது எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்னு. என்னங்க எப்படி பேசுகிறீங்க? மீட்டிங்கே உங்களை வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு, வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டார்.
என் பெட்டியை வாங்கிட்டு அவர் வேகமாக போயிட்டார். இப்போ என்னோட ப்ராப்ளம் பெட்டியை அவர் கொண்டு போயிட்டார், இருக்கிற ஒரே சொத்தா. சார் பாஸ்டர் பின்னாலே ஓடுற, அவர் பின்னால் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டார். சர்ச்சுக்கு பின்னால் கெஸ்ட் ஹவுஸ், பாஸ்டர்ஸ் ஹவுஸ். 7:15 மணி ஆகிப்போச்சு. மீட்டிங் அங்கே சத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த உதவி போதகர் சொன்னார், ஐயா மற்ற விஷயத்தை பிறகு பேசுவோம், 5 மணிக்கே வர்றேன், நீங்களே 7:15 ஆகிப்போச்சு, உங்களுக்காக நான் ரோட்லேயே கிடந்தனே. சரி பரவாயில்ல, நடந்து போச்சு. நல்ல சுடுதண்ணிக்கு சட்டுன்னு குளிச்சுட்டேங்க, இடியாப்பருக்கு சாப்பிட்டுட்டு ரெட்டையாக இருங்க, நான் 7:30 எங்கள் பெரிய ஐயா வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் சொன்ன எதுவுமே மண்டையில் ஏறலைங்க. இடியாப்பம் இருக்குது, அவ்வளோதான். நடக்கிறது நடக்கட்டும், அடி வாங்குறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு, சாப்பிட்டுட்டு வாங்குவோம். ஏதோ இடம் மாறி போச்சு. எங்கள் பெரியம்மா பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வீடு மாதிரி வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே பூ வச்சு முடிக்கும் ஒரிஜினல் பொண்ணு வந்துருச்சு, பொண்ணுடைய அப்பா. எங்கள் பெரியம்மா சொல்லிட்டாங்க, அது பூ வச்சது தான் அப்படின்ட்டு. ரொம்ப ஆச்சரியம். அது ஆக்சிடென்டலாக ஒரே பெயருடைய தகப்பன்மார் 2 பேர், ஒன்று வசதியான பெண், இன்னொன்று ஏழை பெண். ஆண்டவர் பாருங்கள் அந்த அட்ரஸை மாற்றி விட்டு பூ வச்சு முடிக்க முந்தி தான் அந்த புரோக்கர் ஓடி வர்றார். புரோக்கர் ஓடி வர, என்னங்க வீடு மாறி போயிட்டீங்களா அப்படின்னு. கர்த்தர் எனக்கு வீடு மாறி கொண்டு போயிட்டார், இதான் பொண்ணு அப்படின்ட்டாங்க எங்கள் பெரியம்மா. அதாவது நான் அப்போது ரொம்ப சாப்பிட மாட்டேன் பாருங்கள், ஆனால் 20 இடியாப்பம் சாப்பிட முடியுன்ற உண்மை அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். எதை பற்றியும் கவலை, அவ்வளோ பசிங்க. டீ, அந்த ஃப்ளாஸ்கில் மீதி டீன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஒரு பெரிய கப்பு நிறைய டீ குடிச்சிக்கிட்டே இருக்கிறேன், அவ்வளோ தாகம், பசி. இடியாப்பமும் டீயும் முடியுது, இடி மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, தோத்துறோம் தோத்துறோம், பிரைஸ் தி லார்ட், தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், அல்லேலூயா. பெரிய போதகர் அப்படி கம்பீரமாக இருந்தா, ஒரு கட்டி பிடிச்சார் பாருங்க, இடியாப்பம் மேலே வந்துட்டு, பாஸ்டர் தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். என்ன பிரசங்க யாரு, 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7:30 வந்தால் என்ன அர்த்தம்? ஜனங்க வந்து காத்து கிடக்குறாங்க, கொஞ்சம் முந்தின பஸ்ஸில் வரக்கூடாதான்னார். ஐயா நான் எல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல மீட்டிங் முடிப்போம், பிறகு சாரி சொல்கிற பண்டிகை பிறகு வச்சுக்கிடுவோம், கிளம்புங்க, பைபிள் எடுங்க. ஐயா அங்கே வந்து பேசுங்க, ஜனங்க காத்திருக்காங்க. என்னை பேசவே விடலை. திடீர்னு கேட்டால் நீங்கள் பிரசங்கர் தானேன்னார். ஆமாம் நான் பிரசங்கர் தான். பிறகு என்ன வாங்க பின்னால் அப்படின்னார். கிறிஸ்டியான் தானேன்னாரு. ஆமாம் நான் ஒரு கிறிஸ்டியன் தாங்க அப்படின்னு. எப்படியோ ஒரு 10 நிமிஷத்தில் போனால் நேராக சர்ச்சுக்குள்ளே கொண்டு போயிட்டார். மறக்க முடியாத ஒரு அனுபவம். முன்னால் உட்கார வச்சிருக்கிறாங்க, போதகரைய மயக்க பிடிச்சிட்டு, பாவம் மைசூர்லேருந்து வந்திருக்கிறார். எப்படியோ பஸ்ஸு லேட்டாக போச்சு. ஆனால் வயசானவர்னு சொன்னாங்க, இளமையாக தான் இருக்கார். பரவாயில்ல, எப்படி இருந்தால் என்ன, நமக்கு ஆண்டோடைய வசனம் வேணும். இப்போது கிறிஸ்டியான் அவர்கள் நமக்கு தேவ வார்த்தையை கொடுப்பார், கரங்களை தட்டுவோன்னிட்டார். நான் நினச்சேன் ரொம்ப நாள் கழித்து பிரசங்கம் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அடி கன்ஃபார்ம், பிரசங்கம் பண்ணிட்டு வாங்குவோம், இப்போ போட்டு குட்டையை குழப்ப வேண்டாம் அப்படின்ட்டு நானும் தொடங்கிட்டேன். பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரிஜினல் பிரசங்காக இருக்கட்டும், தந்தி வருது. அப்போ தந்திக்காரன் பின்னால் வந்து பாஸ்டர்கிட்ட கொடுக்குறான். அந்த தந்தியை பார்க்குறார், என்ன பார்க்குறார், தந்தியை பார்க்குறார், என்ன பார்க்குறார். அதில் போட்டிருக்கு, மாமியா இறந்து போயிட்டா 2 நாள் நாளைக்கு வரேன் அப்படின்னு. மதர் இன் லா எக்ஸ்பெக்ட் கம்மிங் டுமாரோ அப்படின்னு அவர் மைசூர்கார் அடிச்சிருக்கார். ரொம்ப சோகமாயிட்டார் பாஸ்டர். சே, மாமியால் அடக்கம் பண்ணாமல் வந்துட்டார், தந்தியும் கொடுத்துட்டார், மனசு கேட்காம வந்துட்டார் அப்படின்ட்டு. மீட்டிங் முடிஞ்ச பிறகு மெல்ல என்கிட்ட வந்து, ரொம்ப சாரி, என்ன ஆச்சு அவங்களுக்கு? நான் யாருக்கு? நான் மாமியார். ஐயோ கல்யாணமே ஆகலையே. கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே மாமியார் எப்படி வந்தாங்க? எனக்கு தெரியலையே ஐயா, மாமியார் எனக்கு இல்லையே.
கல்யாணம் ஆகும்போது எப்படி உங்களுக்கு மாமியார் வந்தாங்க? தெரியலையா, எனக்கு மாமியாரே கிடையாதுயா. அப்போ யார் தந்தி அடிச்சது? அவர் அடிச்சவரை போய் கேளுங்க, என்ன வந்து கேட்குறீங்க? போதகர் அப்படியே ஓரமாக உட்காந்துட்டார். தம்பி நீங்கள் யார் அப்படின்னார். இதைத்தாயா நான் ஒரு 2 மணி நேரமாக சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு அநாத பையன், தங்க வழி இல்லாமல் சர்ச்சிலையாவது போய் உட்காருவோம், தங்குவோம், படுத்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு அடைக்கலத்துக்கு வந்த ஒரு அடைக்கலான் குருவினா நீங்கள் என்னை பேச விடாமல் இடியாப்பம் கொடுத்து கொண்டு வந்து முன்னால் உட்கார வச்சுட்டீங்க. ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷம் அவருக்கு. அப்படின்னு பார்த்தாரு. இங்கே பாருங்க தம்பி, தேவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாமியா போவான்னு அவருக்கு தெரியும், இவன் வரமாட்டான்னு அவருக்கு தெரியும், நான் ஒரு இக்கட்டான மனுஷன்னு அவருக்கு தெரியும், இந்த ஜனங்க ஏமாந்து போகக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால உங்கள் ரூட்டை மாற்றி சித்தேரியிலேருந்து உங்களை தூக்கிட்டு இங்கே கொண்டு வந்துட்டார். 3 நாள் நீங்கள் நான் பிரசங்கியார் அப்படின்னுட்டார். அடிங்கடா ரிட்டர்ன் தந்தி வர வேண்டாம், அவருக்கு மாமியால் அடக்கம் பண்ணி ப்ரேயர் மீட்டிங் முடிச்சுட்டு வர சொல்ல அவர் அப்படின்னுட்டார். அந்த பெந்தேகோஸ்து ஸ்பிரிட், அந்த பவர், அந்த அதிகாரம், 3 நாளும் மீட்டிங் தான். நான் அந்த பழைய பாட்டெலாம் ரொம்ப பாடுவேன்னா அவங்களுக்கு ரொம்ப குஷி. ஒரே பாட்டு தான். நான் 2-3 சரணத்தை முடிக்க பார்ப்பேன், அவர் முடிக்க மாட்டார். அவர் 7 சரணத்தையும் பாடுவார். அந்த பாஸ்டர் அந்த கொட்டு வச்சுருப்பாங்க, அவருக்காக பிறகு நான் 4த்தையும் சேர்த்து பாடணும். நான் அந்த ஒரு சரணம் 2 சரணத்தில் நம்ம முடிச்சுருவோம் இல்லையா பிரசங்கியார்கள். ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது, பாடினா முழுசாக பாடணும். புட்டு, இடியாப்பம், தோசை, ஏத்தங்கிழங்கு, ஏத்தம்பழம் 3 கிலோ ஏறிட்டு 3 நாளில் பெல்ட்டே போக மாட்டாங்க. என்னடா ஊழியத்தில் இவ்வளோ பவர் இருக்குதே, 3 நாள்லேயே நம்ம சைஸ் மாறி போச்சு, இந்த ஊழியத்தை விடக்கூடாது. அதான் எங்கள் பைபிள் வாத்தியார் சொல்வார், என்னப்பா ஒரு தொணக்கால் கூடி போச்சு, அந்த காலத்தில் நீதிமான் பனையை போல் செழித்தான், இப்பொழுது பானையை போல செழிக்கிறான், ஒரு தொணக்கால் கூடி போச்சு, இதில் என்ன குற்றங்கிற அப்படின்பார். அன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு போதகர் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தார். போலீஸ்கார் கேட்குறாரு, நீங்கள் பாஸ்டரா அப்படின்ட்டு. இன்னும் கரெக்டாக சொல்லிட்டீங்க, எவ்வளோ உங்கள் வயிறை வச்சு நான் சொல்லிட்டேன், உபவாசம் பண்ணி வயிறு உங்களுக்கு பெருசாக போச்சு. தமிழ்நாட்டு போலீஸுக்கும் போதகருக்கும் ஒரே ஒரு அடையாளம் தான், இந்த ஒரு அடையாளத்துக்கு இதுவே உங்களுக்கு அடையாளம். அது ஒரு ஆசீர்வாதம் தான் பாருங்களேன். கல்யாண கோட்டை என்னைக்காவது அடுத்த வருஷம் போட முடியுதா? எங்கள் ஊர் மாமியார்கள் எப்படி மாமியார் எப்படி தெரியுங்களா? எங்கள் ஊரில் பொதுவாக சோத்துக்குள்ளே முட்டையை ஒழிச்சு வைப்பாங்க, மருமகனுக்கு ஸ்பெஷலாக. அதில் விக்கி போன மருமகன் எத்தனையோ பேர் உண்டு. தொண்டையில் முட்டை போய் நின்றுட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல நினைக்கிறேன். முட்டை விலை ஏறி போச்சு இடையில. அந்த காலத்தில் எங்கள் ஊரில் அப்படி தான், சாப்பாட்டுக்குள்ளே முட்டையை ஒழிச்சு வைப்பாங்க. மருமகன் சாப்பாட்டில் 3 முட்டை எக்ஸ்ட்ரா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்? நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லோரும் கொடுக்க முடியாது, அதனால் மருமகனுக்கு ஸ்பெஷலாக. அது ரொம்ப ஞானமாக சாப்பிடணும் மருமகனும். அவரும் அவசரமாக சாப்பிட்டாருன்னா பிறகு 3வது வானம் தான், முட்டையோடு போயிட வேண்டியதுதான். அப்படி போன மருமகன் நிறைய பேர் எங்கள் ஊரில் உண்டு. அப்படி ஒரு மருமகன் எங்கள் ஊருக்கு வந்தார். ஏகப்பட்ட சாப்பாடு, ரொம்ப சாப்பிட்டு மூச்சு முட்டி போச்சு, மயக்கம், பேச்சு மூச்சு இல்லை. நாட்டு வைத்தியத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நாட்டு வைத்தியர் சொன்னாரா, கொஞ்சம் வாயை தரப்பா, ஒரு சிறப்பு ஊற்றுனேன், கொஞ்சம் இறங்கும் தொண்டைக்குன்னு. ஐயா அதுக்கு கூட இடம் இல்லையா, இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாயாசம் குடிச்சிருப்பேன் அப்படின்னு. 2 நாள் மீட்டிங், ஒரே சந்தோஷம் அவருக்கு. அதாவது ஒரு பரலோகம், பாட்டு, ஜெபம், சந்தோஷம். 3 நாள் முடிஞ்சிச்சு. ஐயா சொன்னாங்க, நம்ம பழைய ஸ்கூல் வார்டன் ஒருத்தர் இருக்கார், திருவள்ளூர் பஸ்ஸில் இருக்க அவ்வளோ பையலும் அவர் ஸ்டூடெண்ட்டு தான். விஐபி சீட்டு ஒன்று புக் பண்ணியிருக்கோம் மெட்ராஸுக்கு, உங்களுக்கு மொதல் சீட்டு உங்களுக்கு தான். நாம் எல்லாம் இன்றைக்கி போகிறோம், உங்களை வழி அனுப்பி நம்ம விசுவாசிங்க ஒரு 10 பேர் வருவாங்க அப்படின்ட்டு. 10 பேரும் சும்மா வரல, ஒருத்தன் வாழைத்தார், ஒருத்தன் தேன் பாட்டில், பிறகு ஊறுகாய், பழங்கள். ஐயோ, அந்த பஸ்ஸில் வைக்க இடமே கிடையாது, அந்த பஸ்ஸு நகரவே மாட்டேங்குது, அவ்வளோ லக்கேஜ்.
நான் அப்படி பஸ் அப்படி கிளம்பும்போது ஒரு செகண்ட் நான் திரும்பி பார்த்தேன். இந்த 10 பேரும், ஐயா தோத்துறையா, போயிட்டு வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க ஐயா, அடுத்த மீட்டிங்க்கு சித்தேரி மலைக்கு போயிடாதீங்க, நேராக சேலத்துக்கு வந்துடுங்க. அந்த பஸ்ஸில் பாதி லக்கேஜ் எனக்கு தான். அந்த 7 ஜனங்களுடைய அன்பு. உளுந்தூர்பேட்டை வரைக்கும் நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். நிற்கவே மாட்டேங்குது அந்த கண்ணீர். ஆண்டவரே, ஒரு பிச்சைக்காரனா 25 பைசா பணம் இல்லாமல் 2 கிலோமீட்டர் நடந்தேன். ஆள் தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது. என்னை ராஜா மாதிரி அனுப்பி வைக்கிறீங்களே, இந்த லக்கேஜை கொண்டுட்டு நான் எப்படி வீட்டுக்கு போக போகிறேன்னு தெரியலையே பஸ் ஸ்டாப்பில் இருந்து. அதுவும் சீக்கிரம் அடுத்த மீட்டிங் வாங்கன்னு அன்பாக கூப்பிடுறாங்களே. அதுக்கு பிறகு அந்த சபையினுடைய எல்லா பிரான்ச்சுக்கும் கிட்டத்தட்ட மீட்டிங்க்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த போதகருடைய அன்பின் நிமித்தம். அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினார். சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நான் அழைப்பை மாற்றுகிற தேவன் அல்ல, அழைப்புக்கு ஏற்றபடி நான் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். மனுஷனுக்கு ஏற்றபடி என் திட்டங்களை மாற்றுகிறவர் அல்ல, என் திட்டத்துக்கு ஏற்றபடி மனுஷர்களை மாற்றுகிற தேவன். நீ சுவிசேஷகன், எங்கும் சுற்றி தெரிந்த கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீ கட்டப்படக்கூடாது என்பதற்காக என்னுடைய ஞானத்தின்படி, அன்பின்படி நான் உன்னை இந்த பாதையில் வழி நடத்தினேன். நீ மறந்தும் கூட சுவிசேஷ ஊழியத்தை விட்டுவிட்டு வேறு ஊழியத்தை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. உன் ஓட்டத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். யோபு 8:7 அப்படி சொல்லுகிறதே, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்று வாக்குத்தத்தம். துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணம். இந்த உலகம் துவக்கத்தை பார்க்கிறது, தேவனுடைய கண்களோ முடிவை பார்க்கிறது. கிராண்ட் ஓப்பனிங் என்று சொல்வார்கள். துவக்கத்தை தான் இந்த உலகம் ஆவலோடு பார்க்கிறது, ஆனால் தேவனுடைய கண்கள் முடிவை பார்க்கிறது. திருமணத்தின் துவக்கத்தை அல்ல, முடிவை பார்க்கிறது. பிள்ளைகளுடைய துவக்கத்தை அல்ல, முடிவை பார்க்கிறது. ஊழியத்தின் தொடக்கத்தை அல்ல, முடிவை பார்க்கிறது. கர்த்தர் உங்கள் முடிவை பார்க்கிறார். முடிவு, he sees your end. முடிவை பார்க்கிற ஒரு தேவன். 15:18 அப்போஸ்தலர் புஸ்தகம் சொல்லுகிறது, உலக தோற்றம் முதற்கொண்டு அவர் எல்லாவற்றையும் முடிவு வரைக்கும் அறிந்திருக்கிறவர். முடிவு வரைக்கும் அறிந்திருக்கிறது. He knows up to the end. 6:13 ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, சகல மனிதரின் முடிவும் அவருக்கு முன்பதாக வந்திருக்கிறது. அவருக்கு முன்பதாக ஒவ்வொரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு அது மறைவா இருக்கிறது. ஒவ்வொரு நாளினுடைய முடிவும் அவர் கையில் இருக்கிறது, அவர் பார்வையில் இருக்கிறது. ஒவ்வொரு உத்தியோகத்தின் முடிவும், ஒவ்வொரு சோதனையின் முடிவும், ஒவ்வொரு பிரச்சனையின் முடிவும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. துவக்கம் மனுஷனின் கையில் இருக்கலாம், முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. He takes the final decision upon your life. 5:31 எரேமியா புஸ்தகம் சொல்லுகிறது, முடிவிலே என்ன செய்வீர்கள்? What will you do at the end? 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஒன்று மாத்திரம் நாம் மறந்துவிடக் கூடாது, முடிவில்லாத பிரச்சனை இயேசு சுவாமியின் கரத்தில் கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். முடிவில்லாத பிரச்சனை என்று இயேசு சுவாமியினுடைய கரத்தில் கிடையவே கிடையாது. There is nothing called endless problem and problem without a solution in Jesus Christ. ஆகவே தான் இன்றைக்கும் கிறிஸ்டியானிட்டி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முடிவில்லாத பிரச்சனை என்று உலகத்தில் ஒன்றுமில்லை அவருடைய பார்வை. மனுஷன் முடிக்கிற தேவன் தொடங்கி வைக்கிறார். நம்முடைய முடிவு தேவனுடைய ஆரம்பமாக இருக்கிறது. எங்கே நம்முடைய ஞானம் முடிகிறதோ அங்கே தேவனுடைய ஞானம் தொடங்குகிறது. எங்கே நம்முடைய சக்தி முடிகிறதோ அங்கே தேவனுடைய சக்தி தொடங்குகிறது. எங்கே நம்முடைய பலன் முடிகிறதோ அங்கே தேவனுடைய பலன் தொடங்குகிறது. நம்முடைய திட்டம் தீர்மானம் எங்கு முடிகிறதோ அங்கே தேவனுடைய திட்டம் தீர்மானம் தொடங்குகிறது. The end of your wisdom is the beginning of the wisdom of God. That is God. ஒன்பது கிரெடிட் கார்டு 40 லட்சம் ரூபாய் கடன் 20 வருஷத்துக்கு முன்பு. 50,000 ரூபாய்
வட்டி கட்ட வேண்டும் ஒவ்வொரு மாதமும். ஃபோனை எடுக்கவே பயமாக இருக்கு. அப்பொழுது தென்னாப்பிரிக்க தேசத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். மண்டேலா என்னும் ஜனாதிபதி அப்பொழுது பதவியேற்றிருந்தார். அவர் சொன்னார், எங்கள் நாட்டுக்கு வந்து எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் நாட்டில் தங்க விரும்பினால் யார் வேண்டுமானால் தங்கலாம், எவ்வளோ வருஷம் தங்கலாம், உங்களை நாங்கள் துரத்த மாட்டோம், விரட்ட மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு அடையாள அட்டையை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் முடிவு பண்ணிட்டேன், இனி இந்தியா பக்கமே போகக்கூடாது. நான் என்னைக்கு இந்த 40 லட்சம் கடனை அடைக்கிறது, பேசாமல் இங்கே செட்டில் ஆகிட வேண்டியதுதான். என் மனைவியிடத்தில் சொன்னேன், என்னை மன்னித்துக்கொள், நம்முடைய தேசத்தை நாம் 5 வருஷம் மறக்கத்தான் வேண்டும். பெற்றோரை நம்மால் இனி பார்க்க முடியாது, உறவினர்களை பார்க்க முடியாது. நாம் சகித்து கொள்ள வேண்டும். இந்த ஊரை விட்டு நாம் போகக்கூடாது. கடன் தீருகிற வரைக்கும் நாம் போகக்கூடாது. நல்ல ஒரு வழியை மண்டேலா காட்டியிருக்கிறார் என்று சொன்னேன். அப்பொழுது என் மனைவி சொன்னார்கள், வந்தது பிரசங்க வேலைக்கு, அதை மாத்திரம் பார்ப்போம், மற்ற வேலையை ஆண்டவர் பார்ப்பார். என்னம்மா சொல்லுகிறாய்? நாளைக்கு இந்தியா போனால் தலை காட்ட முடியுமா? 9 பேங்க்குக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? எவ்வளவு நாள் நாம் இப்படி கஷ்டப்படுவது? என் பலத்தால் வெளியே வர முடியாது, மன்னித்துக்கொள், நான் வரமாட்டேன். அப்போது அவள் சொன்னாள், அடுத்த 1 மணி நேரம் நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதன் பிறகு மற்றதை பார்த்து கொள்ளலாம். இந்த 1 மணி நேரத்தை கர்த்தருக்கு நாம் கொடுப்போம் என்றார். நானும் சரி என்று சொன்னேன். அப்போ கொயரில் இருந்து செக்ரட்டரி மைக்கை பிடித்தார். ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சபை, அங்கே யாருக்குமே தமிழ் தெரியாது. அவர் சொன்னார், தமிழகத்திலிருந்து பிரசங்கியார் வந்திருப்பதா எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இஸ் தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறார். ஆகவே அவரை சந்தோஷப்படுத்த ஒரு தமிழ் பாட்டு பாட போகிறோம், கொஞ்சம் கூட குறைய இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க. ஆகவே கம்ப்யூட்டரில் போய் நாங்கள் தமிழ் பாட்டு ஒன்று எடுத்து வாசித்து கற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். என்னடா நம்மளை வரவேற்க தமிழ் பாட்டு பாடுறாங்க, சரி ரொம்ப சந்தோஷம்தான். அந்த இசையை தொடங்கும் போதே எனக்கு தெரியும் அது என்ன பாட்டுன்ட்டு. வச்சேன் ஒரு கூப்பாடு. நினச்சிருப்பாங்க பிரசங்கர் ஆத்தும பாரத்தில் அழுகிறார் போல் அப்படின்ட்டு. ஏன் பாரம் அவங்களுக்கு தெரியாது. கடங்காரனுக்கு ஆத்ம பாரம் அவரும் நினைக்கிறீங்க நீங்கள்? வராதுங்க, எந்த பாரம் வராது. அந்த கடலிருந்து வெளியே வர என்னென்ன நம்ம இறுதியும் தவிக்குமோ தவிக்கும். பொய் சொல்லுவோம், மறைப்போம். பேங்க்காரன்ட்ட உண்மையை சொல்ல முடியுமா? நம்முடைய எல்லாவற்றையுமே திருடிக்கொள்ளும். நம் ஜெப நேரத்தை திருடும், தியானத்தை திருடும், அன்பை திருடும், சந்தோஷத்தை திருடும், குடும்ப ஐக்கியத்தை திருடும், நம்முடைய கர்ட்டசி தயாள குணத்தை அது திருடும். கடன் வந்தால் திருடா நாம் பறிகொடுக்காத ஒரு விஷயமும் இருக்காது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் என்று கம்பர் சொல்லுகிறார். எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிற்கிற ஒரு மனுஷனுடைய நிலைமையை வர்ணிக்க விரும்புகிறார். எல்லா தரப்பினருக்கும் புரியும்படி அதை ஒரே வார்த்தையில் சொல்ல அவர் ஆசைப்பட்டார். பல நாட்கள் யோசித்து பார்த்தார். கடைசியில் இந்த வாசகத்தை அவர் எழுதினார். ராவணன் யுத்த காலத்தில் நிற்கிறான். எல்லா ஆயுதங்களும் அவன் கையிலிருந்து பறிபோய்விட்டது. நிராயுத பாணியாக, ஆயுதமற்றவனாய், தனித்து விடப்பட்டவனாய், எல்லா தம்பிகளும் அவனை விட்டு மரணத்தினால் பிரிக்கப்பட்டது நிமித்தம் தனி மனுஷனாய் ராவணன் நிற்கிறார். இந்த ராவணனுடைய நிலைமையை நமக்கு புரிய வைப்பதற்காக கம்பர் சொன்ன வார்த்தை, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன். எங்கள் வாத்தியார் அதை சொல்லும்போது அப்படியே 2 சொட்டு கண்ணீர் விட்டுருவார். அவருக்கு எவ்வளோ கடனோ தெரியாது. இசையை தொடங்கும் போதே எனக்கு தெரியும் என்ன பாட்டுன்ட்டு.
வச்சேன் ஒரு ஒப்பாரி. எல்லா சபையினர் அப்படி திரும்பி என்னை பார்த்தாங்க. நல்ல வேளை நான் எதுக்கு அழுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நிறைய நேரம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம எதுக்கு அழுதுன்னு பக்கத்தில் இருக்க ஹஸ்பண்டுக்கு அவருக்காக தான் அழுதுட்டு இருப்போம், அவருக்கே தெரியாது. பிள்ளைக்காக தான் அழுதுட்டு இருப்பான, பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அந்த பாடல் முடிந்தது. என் மனைவியை பார்த்து நான் சொன்னேன், நாளைக்கு முதல் ஃப்ளைட்டில் நாம் இந்தியாவுக்கு போகிறோம். ஆண்டவர் நம்மோடு வருகிறார். நம் கடனை அவர் சுமப்பார், தீர்த்து வைப்பார். அது என்ன பாட்டு தெரியுமா? அந்த ஆப்பிரிக்காவில் பாடின பாட்டு. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் உருவாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் உருவாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மண்ணான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். யோபு 19 23 முதல் 27 வசனங்களை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் சொல்லப் போகிற வார்த்தை வைர எழுத்துக்களினால், ஈயத்தினால், கல்வெட்டுக்களினால், புஸ்தகத்தில் எழுதப்படுகிற எழுத்துக்களினால் எழுதப்பட்டால் நலமாக இருக்கும். He wanted to write these words, print these words. இந்த வார்த்தைகள் ஒளி வெட்டினால் வெட்டப்பட்டு எழுதப்பட்டால் நலமாக இருக்கும், ஈயத்தினால் எழுதப்பட்டால் நலமாக இருக்கும், புஸ்தகத்தில் வரையப்பட்டால் நலமாக இருக்கும், கல்களினால் வெட்டப்பட்டால் நலமாய். ஆல் மீன்ஸ் ஆஃப் ரைட்டிங்ஸ். இந்த வசனம் எழுதப்பட்டே ஆக வேண்டும். எல்லாருடைய கண்களும் இதை பார்க்க வேண்டும். என் பிள்ளைகள் இதை வாசிக்க வேண்டும், பேர பிள்ளைகள் வாசிக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்று யோபு புலம்புகிறார். என்ன வார்த்தை அது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் என்று கண்கள் அவரை காணும். முடிவில் அவரை நான் தரிசிப்பேன். என்ன முடிவில்? என் சோதனையின் முடிவில், என் காத்திருக்குதலின் முடிவில் அவரை நான் காண்பேன். அவர் வந்து நிற்பார். சகித்தாய், பொறுத்து கொண்டாய், எல்லாவற்றையும் எனக்காய் சுமந்தாய் என்று சொல்லுவார். என் சிறையிருப்பை மாற்றுவார். 42 வசனம் 3 சொல்லுகிறது, நான் அலப்பினேன், புலம்பினேன். இயேசுவே மன்னித்தருளும், அறிவில்லாதவனைப் போல நான் புலம்பினேன். ஏன் அவர் புலம்புகிறார்? யோபு 16 வசனம் 17 சொல்லுகிறதே, என் கைகள் சுத்தம், என் ஜபம் சுத்தம், மாசு இல்லாமல் இருக்கிறதே. கையை பார்க்கிறார், கை சுத்தம்.
அவர் செய்கிற ஜெபம் சுத்தம். சுத்தமான ஒரு மனிதன். யோபு 1:1 அப்படி சொல்லுகிறது. உத்தமமான ஒரு மனுஷன். இப்போ அவருடைய குழப்பம் என்ன? ஏன் எனக்கு இந்த சோதனை? வை? எதற்காக எனக்கு இந்த பாடு? ஏன் இந்த பாதையில் என்னை ஆண்டவர் கொண்டு போகிறார்? சங்கீதம் 74:9 சொல்லுகிறது, இது எவ்வளவு காலம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி எங்களிடத்தில் இல்லை. என்றைக்கு இந்த பிரச்சனை தீரும்? எங்கு போனாலும் ஜனங்கள் எங்களை கேள்வி கேட்பார்கள். நாங்கள் தப்பிக்க முடியாது, தப்பிக்க கூடாது. ஜனங்கள் வேறு எங்கு போவார்கள்? தேவனுடைய மனுஷனிடத்தில் தான் வருவார்கள். ஒரு பதிலை வாங்கி கொடுத்து தான் நாம் தீர வேண்டும். We cannot escape. என்னென்ன கேள்வியெல்லாம் வரும் தெரியுமா? எவ்வளவு நேரம் ஆகும் தூங்க தெரியுமா? பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். ஐயோ தெரியாதுங்கன்னு சொல்ல முடியாது, புலம்பித்தான் தீர வேண்டும். அன்று ஒரு போதகர் எனக்கு ஒரு டெலிஃபோன் செய்தார். அவர் சொன்னார், என் மனைவி 6 மாத கர்ப்பமாக இருக்கிறாள். திடீரென்று டாக்டர்கள் குழந்தை மூளை வளர்ச்சியில் என்று சொல்லிவிட்டார்கள். அது பிறந்தால் ஒரு ஜடமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே ஏதாவது செய்து அந்த குழந்தையை அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உடனே பிஷப்புக்கு ஃபோன் பண்ணினாராம். பிஷப், இப்படி ஒரு விஷயத்தை டாக்டர் சொல்லுகிறார். பிஷப் சொன்னார், நம்முடைய கான்ஸ்டிடியூஷனின் படி அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்வதால் உங்கள் போதகர் வேலையை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிவிடுவோம் என்று. என்னை பார்த்தவர் கேட்கிறார், ஐயா, குழந்தைய வெளியில் எடுத்துட்டா வேலை போயிடும், ஊழியம் போயிடும். எடுக்கலைன்னா என் குழந்தை ஜடமாகவே இருந்து 13 வருஷத்தில் செத்து போயிருன்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்வது? தூக்கம் வருமா அன்னைக்கு? கள்வனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன? கள்வனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன? கல்லை போல் கடினம் கொண்ட கரும சண்டாளன் பாழும் கள்வனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன? கள்வனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன? கல்லை போல் கடினம் கொண்ட கரும சண்டாளன் பாழும் உள்ளமும் கரைந்தே உந்தன் உயர் சிலுவையின் அன்பால் உள்ளமும் கரைந்தே உந்தன் உயர் சிலுவையின் அன்பால் உலையிட்ட மெழுகை போல் உருகவை இயேசு சுவாமி. உனையன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. உன்னையன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகனே. உன்னையன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. உன்னையன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகனே. அன்னை தந்தை நண்பருற்றார் ஆறும் உதவுவாரோ. அன்னை தந்தை நண்பருற்றார் ஆறும் உதவுவாரோ. அதிசயம் மனுவேலாம் ஆசையன் இயேசு சுவாமி. உனையன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. உன்னையன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாய் கொண்ட மண்ணுயிர் ரட்சகனே. காலையில் 3 மணிக்கு பதில் வந்தது. ஆண்டவர் சொன்னார்,
கொழுன்னு கொழுக்கட்டை மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும், லட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. காலையில் ஃபோன் பண்ணி ஒரே ரிங்கில் அவர் எடுத்தார். ஏன்னா அவரும் தூங்காமல் தான் இருந்திருக்கார். தோத்துறையா, இதை நல்ல செய்தி உண்டாயா அப்படின்னார். நான் சொன்னேன், பாஸ்டர்மா வாயில் கொஞ்சம் சர்க்கரை அள்ளி போடுங்க அப்படின்னு. ஐயா அவளுக்கு ஏற்கனவே உங்கள் சர்க்கரை இருக்கே. பரவாயில்ல போடுங்க ஐயா, ஒரு மாத்திரையை போடுங்க சேர்த்து. மனைவியை கூப்பிட்டார். ஐயா அவன் வாயில் சர்க்கரை போட சொல்லியிருக்காரு. அப்படின்னா குட் நியூஸா? ஆமாம் குட் நியூஸ் தான் பிரதர். இதுக்கு மேலே மறைமுகமாக பேசி என்னை கொண்டுறாதீங்க, டைரெக்டாக சொல்லிடுங்க என்ன அப்படின்ட்டு. கொழுக்கட்டை மாதிரி ஒரு பிள்ளை பிறக்கும், பார்க்க லட்டு மாதிரி இருக்கும் அப்படி. ஆனால் என்ன சந்தோஷம்னா உண்மையிலே அந்த பொண்ணு லட்டு மாதிரி தான் பிறந்துச்சு. பொம்பளை பிள்ளை, அழகு அழகு அழகு. டாக்டர் சொன்னார், டேய் திருப்பதி லட்டு மாதிரி பிறந்திருக்கடா அவன் பிள்ளை அப்படின்ட்டு. ஆண்டவர் அந்த குழந்தையை ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு முறை அவளை பார்க்கும்போது நினைப்பேன், அடி பாதகத்தை என்ன பாடுபடுத்தின வயிற்றில் உட்காந்துட்டு எங்களை. உமது துவக்கம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணம். தேவன் முடிவை நம்முடைய தன்னுடைய கைகளில் வைத்திருக்கிறார். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிவு யார் கையில் இருக்கு? முடிவு யார் கையில் இருக்கு? முடிவு யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மறுபடியும் சொல்லுங்க, முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யோபு சொல்லுகிறார், முடிவிலே அவரை நான் காண்பேன். 42:5 சொல்லுகிறார், தேவனே இவ்வளவு நாள் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீ நல்லவர் வல்லவர் போதுமானவர் என்று கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என்னுடைய கண்கள் உம்மை பார்க்கிறது, என் கண்கள் உம்மை காண்கிறது. நான் தோளில் சாம்பலில் உட்கார்ந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன், என்னையே நான் அருவருக்கிறேன். என்னை நான் நீதிமான் நீதிமான் என்று அறிக்கை செய்து கலங்கினேன். இப்போது நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஐ எம் சாரி. ஆனால் 16:17 அவர் சொன்னார், என் கைகளும் ஜபமும் சுத்தமாக இருக்கிறது, மாசு இல்லாமல் இருக்கிறது. எனக்கு ஏன் இந்த பாடு? எதற்காக இந்த சோதனை? Why? சங்கீதம் 10:1, 13:1, 22:1, சங்கீதம் 83:1 ஆகிய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? ஆபகுக் 1:2 ஆகிய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் நீர் தூரமாக இருக்கிறீர்? நான் புலம்புகிற குரலை ஏன் நீர் கேட்காமல் இருக்கிறீர்? வேதநாயகம் சாஸ்திரியார் ஆரம்ப ஊழியத்தில் இருந்த பொழுதே வருமானம் இல்லை. ஆகவே ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், தேவனே நான் யாரிடம் பிச்சை எடுக்க மாட்டேன், ரொம்ப வேண்டாம், எனக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க போதும், அதை வச்சு நான் எப்படியாவது ஒரு 5-6 மாதத்தை ஓட்டிடுவேன் அப்படின்ட்டு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டார் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் அற்புதம் நடக்கல. நாம் நம்முடைய நேரத்தின்படி கேட்கிறோம், ஆண்டவர் அவருடைய நேரத்தின்படி கொடுக்கிறார். நம்முடைய ஞானத்தின்படி கேட்கிறோம், ஆண்டவர் அவருடைய ஞானத்தின்படி கொடுக்கிறார். நம்முடைய அளவின்படி நாம் கேட்கிறோம், ஆண்டவர் அவருடைய அளவின்படி கொடுக்கிறார். நம்முடைய தேவையின்படி நாம் கேட்கிறோம், ஆண்டவர் அவருடைய தேவையின்படி கொடுக்கிறார். மண்ணிலிருந்து நாம் கேட்கிறோம், அவர் விண்ணிலிருந்து கொடுக்கிறார். ஒரு வாரம் ஆச்சு, சாஸ்திரியார் கோபம் வந்துட்டு நேராக லுத்தரன் சர்ச்சுக்கு போனார். முழங்கால் போட்டார். தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், உங்களை நம்பி வந்தோம் பாருங்க ஐயா அப்படின்ட்டார். உங்களை நம்பி வந்தோம் பாருங்க ஐயா அப்படின்ட்டார் போஸ்ட்மேன். சாஸ்திரியாருக்கு யாருங்க மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறார். சாஸ்திரியாருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா அவசரப்பட்டு 2 நிமிஷம் பொறுமையாக இருந்திருக்கலாம் போல இருக்கு. சாஸ்திரியார் சொன்னார், போஸ்ட்மேன் என்ன தான் கூப்பிடுறீங்களா அப்படின்ட்டு. தெருவும் திண்ணையுமா அலைஞ்சேங்க, வீட்டுக்கு போனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னாங்க. சீக்கிரம் கை நாட்டை வைங்க, போக வேண்டாமா நானும் அப்படின்னு. என்ன விஷயம்னார், 500 ரூபா வந்திருக்கு மணி ஆர்டர்,
போஸ்ட் ஆஃபீஸில் 500 ரூபா இல்லை, நாங்கள் அதை பெரட்ட மந்தி பட்டப்பாடு பெரிய பாடாக போச்சு. கடைசியில் பாக்கெட்டில் இருக்க எல்லாரும் 5 ரூபாய் போட்டு கொண்டு வந்திருக்கோம். ட்ரெஷரியில் காசு இல்லை. 500 ரூபா நாங்கள் பார்த்ததே இல்லை எங்கள் வாழ்க்கையில். மணி ஆர்டர் இதுதான் 500 ரூபா. அதனால் போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தடுமாறி போச்சு உங்கள் மணி ஆர்டரை கொடுக்கறதுக்கு. ஏன்னா 3 ரூபா 2 ரூபா 50 பைசா தான் அப்போ மணி ஆர்டர். அந்த 500 ரூபா எண்ணி போஸ்ட்மேன் கையில் கொடுத்துட்டார். சார் இனி அனுப்புறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்ப சொல்லுங்கள், இப்படி நிறைய அனுப்பணும், நாங்கள் பாடுபட வேண்டியதுக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் பணம் இல்லையா டெலிவரி பண்ணுறதுக்கு, மன்னிச்சுக்கிடுங்க. 2-3 நாள் ஆச்சு மணி ஆர்டர் வந்து, கொடுக்க வழி இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் போராட வேண்டியதாகி போச்சு. அவர் கைகள் நடுங்கிட்டு இந்த மணி ஆர்டர் அப்படி பார்க்குறாரு. திங்கட்கிழமை காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அந்த கடிதாசி எழுதப்பட்ட தேதியும் அந்த திங்கட்கிழமை தான். ஒரு வெள்ளைக்கார அம்மா எழுதுது, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த பணத்தை அனுப்ப சொல்லி இருக்கிறார், நான் அனுப்புகிறேன். என்றைக்கு ஜெபித்தார் அன்றைக்கே போஸ்ட் பண்ணியாச்சு. பரலோகத்திலிருந்து தபால் அனுப்பியாச்சு. ஆல்ரெடி ஒரு பொண்ணை அனுப்பியாச்சு. இன்னும் ஆண்டவர் இனி உண்டாக்க போறதில்லை. ஆல்ரெடி அந்த பொண்ணை அவர் கிரியேட் பண்ணி அனுப்பிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Your baby is on the way from heaven. 9 மாதம் கழிச்சு தான் பிறக்கும். இன்னைக்கே பிறந்தா அபாஷனா போயிடும். காலையில் ஜெபம் பண்ணி சாயந்தரம் வேணும்னு கேட்க முடியாது. ஒரு 10 மாதம் காத்திருக்கணும். ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை டெலிவரி பண்ற அளவுக்கு இந்த உலகத்துக்கு கெப்பாசிட்டி இல்லை. The world is not capable of delivering the amount of God's blessing that is meant for you. ஆபிரகாம் லோத் என்பவர்களினுடைய அந்த மிருக ஜீவன்களை அந்த பூமி தாங்க கூடாமல் போயிற்று. 13ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம், பூமி தாங்க கூட, the earth, the ground could not support them, supply the substances they wanted. The earth could not sustain, the ground could not sustain, the paddy fields could not sustain. பாலஸ்தீன் பாலும் தேனு ஓடுகிற நாடு. அந்த நாட்டினால் அந்த ஆடு மாடுகள் தீனிப்பட பூமி தாங்க கூடாமற் போயிற்று. திடீர்னு ஒரு எழுப்புதெல்லாம் எங்க போவீங்க, எங்க ஜனங்க உட்காருவாங்க? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அளவிற்கு இன்னும் இந்த உலகம் ஆயத்தமாகவில்லை. இட்ஸ் நாட் ரெடி yet. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாமும் ஆயத்தமாகவில்லை. இந்த உலகம் அதற்கு ரெடியாக இல்லை. 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்டு எங்க போய் உட்காருவாங்க? நோ சர்ச்சஸ் ஹேவிங் தி கெபாசிட்டி. ஒவ்வொரு மரமும் மரத்தடியும் தேவனுடைய திருச்சபையா மாறப்போகிறது. வேற வழி கிடையாது. Every corner shall be the church. எங்கு திரும்பினாலும் தேவனுடைய சத்தம் கேட்கும். அப்படி ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த கெப்பாசிட்டி இல்லை. தேவன் கொடுக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற அளவிற்கு நம்முடைய இருதயத்திலும் இடம் இல்லை, வீட்டிலும் இடம் இல்லை. சாஸ்திரியார் சொன்னாராம், ஆண்டவரே தெரியாம சோதிச்சிட்டேன், உங்களை நம்பி வந்தனேன்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க. நாதனே கிருபை கூர் வேதனே சிறுமை தீர். நாதனே கிருபை கூர் வேதனே சிறுமை தீரதி நலமிகும் உணதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. அதிநலமிகும் உணதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? நம்பி வந்தேன் மேசையானான், நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசையானான், நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமயானான், நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமயானான், நம்பி
42:9 சொல்லுகிறதே, தேவன் யோபுவின் முகத்தை பார்த்தார். தன் சிநேகிதருக்காய் செய்த விண்ணப்பங்களை அவர் கேட்டார். அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்க 2 மடங்கு தேவன் அவருக்கு திரும்ப கொடுத்தார். 1:3 சொல்லுகிறது, 7,000 ஆடுகள் இருந்ததாம், 3,000 ஒட்டகங்கள் இருந்ததாம், 500 ஏர் மாடுகள் இருந்ததாம், 500 கழுதைகள். கழுதையை கூட ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுனார் லிஸ்ட்டில் கழுதையும் கரெக்டாக தான் இருக்கு. ஒரு கழுதை காணாட்டி 499 எழுதியிருப்பார். நான் நினச்சி பார்த்தேன், இயேசு சாமி உங்களுக்கு ஒரு வேலையில் கழுதையை உட்காந்து எண்ணிட்டு இருந்துருக்குறீங்களே. ஓ, நம்மளையும் தான் என்றாரு. ஒரு நாள் என் மகளை பார்த்து சொன்னேன், கழுதை பையில என்ன, ஏன்பா உங்கள் பேரை நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னா. அன்னையோட அதை விட்டாச்சு. நம்மளும் நம்ம பிள்ளைங்கள முட்டா பையில அப்படின்னா நம்ம என்ன, நம்ம பேரே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும் அர்த்தம். We are scolding our own selves many times by scolding our own children. பிராமண குடும்பத்துக்கு போய் பாருங்களேன், திட்டம் அபிஷ்டும்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கிடையாது. நாயே, பேயே, குரங்கே, எருமையே, அதெல்லாம் ஜூவில் இருக்க விஷயம். நடைய பாரு, ராஜா மாதிரி நடக்கிறான். பார்வையை பாரு, கலெக்டர் மாதிரி. அவன் ஒரு கோணக்கண்ணா இருப்பான், ஆனாலும் சொல்லும்போது அப்படி தான். என் மகன் முகத்தை பாருங்க, கலெக்டர் மாதிரி பார்க்குறான், டாக்டர் மாதிரி நடக்கிறான், லாயர் மாதிரி பேசுகிறான், ஜட்ஜு மாதிரி உட்கார்ந்துருக்கிறான், பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிறான். அவங்க வீட்டுக்கெலாம் நாங்கள் போயிருக்கிறோம், தயிர் சாப்பாடு தான் கிடைக்கும், ஆனாலும் அந்த வார்த்தைகள் நிறைய பிராமண சகோதர சகோதரனுக்கு உண்டு. அவங்க வீட்டுக்கு போவேன், 30 மதங்களை குறித்து படித்து தான் எனக்கு ஒரு டிகிரி கிடைத்தது. 30 ரிலிஜன்ஸ். ஷின்டோயிசத்திலிருந்து உலகத்தில் எத்தனை மதம் இருக்கு, 30 மதங்களையும் படித்து ஒரு டிகிரி எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏண்டா படிக்கிறோன்னு ஆகிப்போச்சு அப்போ. ஏன்னா ஒவ்வொரு ப்ரொஃபஸருமே பரிதாபமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஓவராக படித்து வேதாந்தாஸ், உபனிஷத்துக்கு, குரான், எல்லா கிரந்த் சாஹிப் எல்லாம் படித்து எல்லாம் மேதைகள். ஆண்டவர் என்னை கொண்டு போய் அங்கே போட்டார். குரான் ஒரு சப்ஜெக்ட் படித்து பாஸ் பண்ணணும், கிரந்த் சாஹிப் இன்னொரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும், சைவ சித்தாந்தம் அடுத்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும், வெஸ்டர்ன் ஃபிலாசபி இன்னொரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும், காந்தியன் தாட் இன்னொரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும், புராணாஸ் இன்னொரு சப்ஜெக்ட், பகவத்கீதா இன்னொரு சப்ஜெக்ட். மண்டை பழுத்து போச்சு 3 வருஷத்தில். எத்தனை வேதத்தை உட்காந்து வாசிக்கிறது. பிறகு தான் கண்டுபிடிச்சேன், எங்கே நுழைஞ்சாலும் கடைசியில் இயேசுநாதர் தான் வந்து நிற்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் படிக்கட்டில் போகிறீங்க, நாங்கள் லிஃப்ட்டில் போகிறோம், அதான் வித்தியாசம். நீங்கள் நீச்சல் அடித்து கடலை கடக்க ஆசைப்படுறீங்க, நாங்கள் போட்டில் போகிறோம், அதான் வித்தியாசம். நீயும் பாவி தான், நானும் பாவி. நான் போட்டில் போகிற பாவி, நான் மன்னிக்கப்பட்ட பாவி. புத்திசம் என்ற ஒரு சப்ஜெக்ட் எனக்கு உண்டு. 6 மாதம் அதை படிக்க வேண்டும். திபெத்திலிருந்து, இலங்கையிலிருந்து புத்த மத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் நான் பார்ப்பேன். என்னை விட நல்லவங்க அவங்க. ஒரு வார்த்தை பதறி பேச மாட்டாங்க, ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டாங்க. யார் என்ன பரியாசம் பண்ணாலும் திருப்பி ஒரு புன்முறுவல் செய்வார்கள், அவ்வளவுதான். 6 மணிக்கு மேலே எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. டீ காஃபிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஒரு நாள் அந்த என் மாணவர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் கிளாஸ்மேட்ஸ், அவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், என்னை விட நீங்கள் நல்லவங்க. உங்களிடத்தில் இருக்கிற 10 குணத்தில் ஒரு 5 கூட எனக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னை கரையேற்ற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை கரையேற்ற நீங்கள் தவிக்கிறீர்கள்.
உங்கள் பலத்தினால் இங்கே ஒரு மலையேறப் போகிறீர்கள், நான் விமானத்தில் போகிறேன். உங்கள் பலத்தினால் கடலை கடக்க விரும்புகிறீர்கள், எனக்கு ஒரு படகை தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று முயற்சி செய்கிறீர்கள், அந்த முயற்சியில் தவறல்ல. ஆனால் அதில் ஜெயம் கொடுப்பதற்கு ஒரு ரட்சகர் நமக்கு அவசியமாக இருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் அதான் வித்தியாசம். உங்களை விட நான் சிறந்தவன் அல்ல, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னை மன்னிக்க, என்னை கரை சேர்க்க ஒரு தேவன் இருக்கிறார். அவர் கண்கள் அப்படியே கண்ணீர் வரும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவர்கள் தவம் இருப்பார், மெடிடேட் பண்ணுவார். டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். 2 வகையான மெடிடேஷன் இருக்கிறது புத்திசத்தில். பர்சனல் மெடிடேஷன், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். இரண்டையுமே நான் படிக்க வேண்டியதாக போயிட்டு. டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் என்றால் நம்முடைய ஆவி உடம்பு விட்டு வெளியில் போய் திரும்ப உள்ளவர். ரொம்ப ரிஸ்க். திடீர்னு அந்த ஆவி போயிடுச்சுன்னா அவ்வளோதான். பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த துறவிகள் அமர்ந்து கொள்வார்கள். ஏனால் போன உயிர் திரும்ப வருவதில்லை. ஆத்துமா, அல்லாவிட்டால் ஆத்துமா, பிராணா என்று அவர் சொல்வார்கள், ஆத்துமா என்று நாம் சொல்லுகிறோம். ஆவி இருக்கும், மூச்சு இருக்கும், ஆனால் ஆத்மா போய்விடும். வெளியே போன ஆத்மா உள்ளே வர கஷ்டப்படும். ஆகவே அவர்கள் நிர்வாண நிலைமை அடைந்து விட்டார்கள் என்று, மோட்சம் அல்லது அவர்கள் முக்தி அடைந்து விட்டார்கள் என்று அவர்களை அடக்கம் செய்து விடுவார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு புத்த பிட்சுவை சுகமாக்கும் ஒரு பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். பர்மா நாட்டில் நடந்தது. போன ஆத்மா திரும்ப வந்தது. அந்த புத்த குடும்பம் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தது. அதான் டிஃப்ரென்ஸ். நமக்கும் இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், அவர்களுக்கு ஒரு ரட்சகர் தேவைப்படுகிறார். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நாம் சபிக்கவே கூடாது. எருமை மாடு என்று சொல்லக்கூடாது, குரங்கு என்று சொல்லக்கூடாது. செல்லமா கழுத குட்டின்னு சொல்லிக்கலாம். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, என்ன பார்க்க பசு மாதிரி இருக்காருன்னா கோபம் வராதான், என்னடா எருமை மாதிரி இருக்காருன்னா கோபம். 2 மாடு தான். இந்த மாட்டை சொன்னால் கோபம் வரும், அந்த மாட்டை சொன்னால் கோபம் வராது அப்படின்னா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17:2 சொல்லுகிறதே, அந்த லேவியனாகி மனிதனை அவன் அம்மா சபிக்கிறாள். அவன் சொல்லுகிறேன், தாயே நீ என்னை சபித்தாய், you cursed me. 9ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, நோவா தன்னுடைய பேரனை சபிக்கிறார். கானான் சபிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த சாபம் போகவில்லை. 5000 வருஷம் ஓடிவிட்டது, சாபம் போகவில்லை. தகப்பனின் சாபம். பிசாசுக்கு நல்லாக தெரியும், தன்னால் நம்மை தொட முடியாது, தன் பிள்ளைகளை அவனுக்கு நல்லா தெரியும், தன்னால் நம்முடைய பிள்ளைகளை தொட முடியாதுன்னு அவனுக்கு. He knows he cannot touch our children. Our children are well protected by God, by the providence. 3:25 அப்போஸ்தலரின் புஸ்தகம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். Children of the prophets of God. தேவனுடைய தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகள். சும்மா கிடையாது, விளையாட்டு கிடையாது, உடன்படிக்கையின் பிள்ளைகள். 26ஆம் வசனம் சொல்லுகிறது, Children of the covenants of God. ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, உன் மீது நான் வைத்திருக்கிற நாவியும் உன் நாவியில் போட்ட என்னுடைய வார்த்தைகளும் உன்னை விட்டும் உன் பிள்ளை விட்டும் பிள்ளையின் பிள்ளை விட்டும் பிள்ளையின் பிள்ளை விட்டும் பிள்ளையின் பிள்ளை விட்டும் விலகாதிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது நான் அவர்களோடு செய்கிற என்னுடைய உடன்படிக்கை. 750 கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஏன் உங்க வயிற்றுல அந்த பிள்ளையை கொடுத்தார்? சபிக்கிறதுக்கா?
யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் சொல்லுகிறது, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு கூலி கொடுப்பேன் என்று தேவன் சொன்னாராம். கூலி கொடுக்கிற தேவன். நினைச்சா பிள்ளை வேணும், நினைச்சா பிள்ளை வேண்டாம். கூலி கொடுக்கிறது. எதற்கு கூலி கொடுக்க? இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு கூலி கொடுப்பேன். சரீர பலன் என்கிற கூலியை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? 2 பிள்ளை பெற்ற சாஞ்சி கிடக்கிற, 8 பிள்ளை பெற்ற ஜம்மு நடக்கிறா. நமக்கு இப்போ பட்ஜெட் ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. வேணும் வேணும்னு ஆசையாக கேட்குறோம், ஆண்டோடைய சித்தம் வேணுங்கிறோம். ஆனால் அப்புறம் நாமளாக பிளான் பண்ணிடுறோம், போதும் 3ன்னா கட்டுப்படி ஆகாது, 4 பெத்தம் நடுத்தருவில் நிற்கணும். யார் சொன்னா? 30 கோடி முகமுடையாள் பாரதியார் பாடினார். 33 கோடி பேர் தான் இருந்தா இந்தியாவில். அப்போ கரெக்டாக 90 வருஷத்துக்கு முன்னால் 1931 சென்சஸ். 33 முகமுடையாள் அப்படின்னு அவர் பாட்டில் எழுதி ரெக்கார்ட் பண்ணிட்டார். சாப்பாடு கிடையாதுங்க. 150 கோடி இந்தியாவில் இப்போ ஜனங்கள் 3 வேளை சாப்பிடுறாங்களா இல்லையா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். 300 கோடி பேர் இந்த உலகத்தில் இருந்த போல இருண்ட காலம். ஒண்ணுமே கிடையாது, படிப்பு கிடையாது, அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது, ஒரு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, பஸ் கிடையாது. 750 கோடி இந்த உலகம் தாண்டி விட்டது. ஜம்முன்னு கடவுள் நம்மளை சோறு போட்டு வைத்தவர். அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. என்னையா பஞ்சம் வச்சார் ஆண்டவர்? மக்கள் தொகை பெருகினால் பஞ்சம் வரும், கஷ்டம் வரும் என்று பிசாசு சயின்டிஸ்ட் உள்ளத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த 100 வருஷம் தான் இந்தியா நல்லா இருக்குது. ஆக்சுவலி எத்தனை வீடு, எத்தனை வாசம், எத்தனை ரெஸ்டாரண்ட், எத்தனை முனியாண்டி விலாஸ், ஜூனியர் குப்பண்ணால இருந்து சீனியர் குப்பண்ணா வரைக்கும் கூட்டம் அலம் மோதுது. அதான் அன்னைக்கு ஒரு அக்கா சொன்னாங்க, தம்பி செவ்வாய்க்கிழமை ஜனங்க வரமாட்டாங்களே, காலியாக இருக்குமே, பரவாயில்லையா? என்ன செவ்வாய்க்கிழமையில் என்ன விசேஷம் இருக்கு? இல்லை, பொதுவாக செவ்வாய்க்கிழமை நம்ம ஆட்கள் ரொம்ப வரமாட்டாங்க, பிஸியாக இருப்பாங்க, சர்ச்சுக்கு ரொம்ப பேர் வரமாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை சினிமா தேட்டர் ஃபுல்லாக இருக்குது, செவ்வாய்க்கிழமை 5 பேர் ஹோட்டல் ஃபுல்லாக இருக்குது, செவ்வாய்க்கிழமை மல்லிகாமா கிளினிக் ஃபுல்லாக இருக்குது, செவ்வாய்க்கிழமை ஜெயில் ஃபுல்லாக இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்குது, கோர்ட்டு ஃபுல்லாக இருக்குது, ஜென்ரல் ஆஸ்பத்திரியில் செவ்வாய்க்கிழமை காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. நம்ம ஜிஆர்டி தங்க கடையில் அன்னைக்கு தான் அன்னைக்கு ஒரு சொல்கிறார், சாந்தி ஸ்வீட்டும் ஜிஆர்டி ஒரே கூட்டமாக இருக்குங்கிறார். சாந்தி அல்வா கடையிலையும் கூட்டம், ஜிஆர்டிலையும் கூட்டம். அன்னைக்கு ஒருத்தர் சாக்கு மூட்டை இழுத்துட்டு என்ன பார்த்தா உள்ள காசு 3 கோடியா. நம்ம பார்த்ததில்லை. அப்படி ஒருத்தன் சொன்னான், ஐயா ஒரு 3 ரூபா கொண்டு வந்திருக்காரு. வெறும் 3 ரூபாயா? என்ன இல்லை, இப்போ வீட்டில் அவ்வளோதான் இருக்கா, சின்ன வீட்டில் கொஞ்சம் வச்சுருக்காரு, நாளைக்கு கொண்டு வருவார். இது பெரிய வீட்டில் வச்சுருக்குது, சின்ன வீட்டில் 6 வச்சுருக்காரு. எங்கே கூட்டம் இல்லைன்னு சொல்லுங்க? செவ்வாய்க்கிழமை டிராஃபிக் இல்லையா பாளையங்கோட்டையில்? சர்ச்சில் மட்டும் ஆள் கிடையாது, எல்லா இடத்துலையும் ஆள். சரி, அதை குறித்து நம்ம பேச வரும். இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு கூலி கொடுப்பேன். எத்தனை பேர் கூலி வேணும்? கையை தூக்க பார்க்கலாம். கூலி கொடுப்பேன், அன்பு என்கிற கூலியை கொடுப்பேன், சரீர பலன் என்கிற கூலியை கொடுப்பேன், பணம் என்கிற கூலியை கொடுப்பேன். உன் பிள்ளைகளை வளர்ப்பிற்கு ஞானத்தையும் பலத்தையும் திராணியையும் கிருபையும் பக்தியும் பரிசுத்தத்தையும் நீதியும் என்னுடைய கரமனுக்கு கொடுக்க போற. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறார். We should not be wiser than God. I don't mean that God is against your sentiments, practical problems, situations that you go through. I don't mean that God is not understanding your issues which you suffer with. But still, you are not the deciding authority. God has to decide how many children you must have. ஏன்னா கூலி. கனடா நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, ஐயா இன்னொரு பிள்ளை பிறக்கணும் ஜோம் பண்ணு. என்னம்மாண்ணே? இல்லை, ஒரு பிள்ளை பிறந்தால் $500 கொடுக்குறாங்களாம் கவர்மெண்ட்டில். ஒரு 10 பிள்ளை பெற்றா
கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்துடலாம். வருஷம் ஒன்று பிறந்து $500 வாங்கிக்கிட்டு இருக்கு. வயிற்றில் இருக்கும்போதே சம்பாதிக்குது அந்த கனடா பிள்ளை. பேசாமல் அங்கே போயிடலாம். ரிச்சர்டுக்கு பாளையங்கோட்டை விட்டு எங்கே போனாலும் சரி. வெள்ளைக்காரன் வச்ச பேர் பாளையங்கோட்டைன்னு. அங்கே கேரளாவிலேருந்து வர்ற அந்த திருவாங்கூர் மகாராஜாவை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு பேரிகார்டு ஒன்று போட்டுட்டாங்க அந்த காலத்தில். அதுக்கு பேர் தான் பாளையங்கோட்டைன்னு பேர். எத்தனை பேர் சந்தோஷம் பாளையங்கோட்டையில் இருக்கிறது? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எனக்கு என்ன ஒரு பொறாமன்னா, பாளையங்கோட்டையில் எல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் என்ன, நடை என்ன, ஷாப்பிங் என்ன, போத்தீஸ்குள்ளே நுழைய முடியுதா? ஆர்எம்கேவி பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துருமல எல்லாம் நம்ம ஆளுங்க தான். அன்றைக்கி ஒரு கடைக்காரன் சொல்கிறான், சார் கிறிஸ்மஸுக்கு தான் சார் நிறையா விற்குது. ஏன்பான்னு, அவங்க தங்களுக்கு மட்டும் இல்லை சார், கூட 10 பேருக்கு சேர்த்து வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. மற்ற பண்டிகைக்கு அவங்களுக்கு மட்டும் லிமிட்டாக வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் மாமியாருக்கும் சேர்த்து புடவை வாங்குறது நம்ம கிறிஸ்தவங்க மட்டும்தான் சார். அது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, சொத்து இருக்க மாமியாருக்கு தான் நம்ம புடவை வாங்கி கொடுப்போன்ட்டு. பாவம் தெரியாத வரைக்கும் பிரைஸ் தி லார்ட். சோழியும் குடுமி சும்மா ஆடுமாம் எங்கள் அம்மா. நமக்கு ஒரு கணக்கு இருக்குது, தப்பாக நினைக்காதீங்க, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். யோபுவின் முகத்தை பார்த்தார். ஜெபத்தை கேட்பதற்கு முன் முகத்தை பார்க்கிறார். என்ன முகத்தோடு இவன் ஜெபிக்கிறான், அந்த முகத்தை தேவன் பார்த்தாராம். மனது உருகினாராம். 2 மடங்கு திரும்ப கொடுத்தாராம். கணக்கில் ஆண்டவர் மாறவே இல்லைங்க. 2 மடங்கு ஆசீர்வதித்த பிறகு ஒரு காரியம் நடந்தது. வேதம் சொல்லுகிறது 11ஆம் வசனத்தில், அப்பொழுது யோபுவினுடைய எல்லா சகோதரிகளும் எல்லா சகோதரர்களும் அவனுக்கு முன் அறிமுகமான அத்தனை பேரும் யோபுவின் வீட்டுக்கு வந்து ஒட்டக பிரியாணி சாப்பிட்டு விட்டு அழுதுட்டு இருந்தாங்க. என்னங்க அழுறீங்க? யோபு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டப்பா. ஆமாம், அது போன தை மாதம் நடந்து இப்போயும் அழுதுட்டு இருக்கீங்க. இல்லை, நீ நினைக்க முடியல. யோபு கஷ்டப்படும் போது 1/2 டம்ளர் தண்ணி கொடுக்க ஆள் கிடையாது. பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ அழுதுகிட்டு இருக்காங்களாம் உட்காந்துக்கிட்டு. தேவன் அவன் மீது வருவித்த தீங்குக்காக எல்லாரும் பரிதபித்து, எப்போ பரிதாபம் வருது பாருங்க, செட்டில் ஆன பிறகு பரிதாபம் வருது. உங்களுக்காக பரிதாபப்படுவாங்க எப்போ? செட்டில் ஆன பிறகு. அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கர்த்தர் ஒரு தயவை கட்டளையிட போகிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமை அல்ல, தயவை தேவன் தரப்போகிறார். எல்லாரும் மங்களாய்த்தார்களாம். என்னால் அது நம்பவே முடியல. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 5000 பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லுகிறார்கள். அவருடைய சொந்த ஊருக்கு போனால் அப்படி தான், அங்கே ரெக்கார்ட்ஸும் அந்த ஊரே அவருக்கு தான் சொந்தம்னு எழுதி வச்சிருக்குது. 5000 பேர் வந்தாங்களா? எத்தனாயிரம் பேர் சொல்லுங்க? சும்மா வரல, மொய்யோடு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவனும் ஒரு தங்க காசையும் ஒரு பொன் ஆபரணத்தையும் கொண்டு வந்தானாம். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு ரிங், மோதிரம் கொண்டு வந்தானாம். இருக்கிறது 10 விரல். அப்படிதானப்பா? நம்ம சொக்கலால் பீடி எத்தனை மோதிரம் போடுவார்? வெள்ளியில் போடுவார், அவர் கோல்டில் போட முடியாது. ஆனால் அவர் வீட்டில் இருக்கிற எல்லா, அவர் வளர்ப்புற எல்லாத்துக்கும் தங்கத்தில் போடுவார். யானை தங்கத்தில் செயின் போட்டிருக்கும், தெரியுமா உங்களுக்கு? யானைக்கு தங்கத்தில் ஒட்டியானம் பண்ண பணக்காரர் அவர் தான். யானைக்கு அல்வா கொடுத்தார். இருட்டுக்கடை அல்வா டெய்லி ஒரு 100 கிலோ போயிடும், தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? ஒரு நாள் அல்வா சாப்பிட்டுட்டு இருந்தார் சொக்கலால். யானை ஆண் வாயை தெரிஞ்சு, அவரு ஒரு யானை வளர்த்துட்டு இருந்தார். தூக்கி போட்டார். யானை அந்த அல்வா துண்டை சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு போட்டு கேட்குது. போட்டுக்கிட்டே இருக்காரு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. பிறகு அதுக்குன்னே அல்வா கிட்ட ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க. ஒரு நாளைக்கு 300 கிலோ கிட்டத்தட்ட அவர் யானைக்கு மட்டும் அல்வா கொடுப்பாராம். என்ன எல்லாம் சோகமாயிட்டீங்க? ஏன் நாங்களே ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அல்வா கதையை சொல்கிறீங்களே அப்படின்ட்டு.
யோபுவின் முகத்தை பார்த்து அவன் சிறையிருப்பை திருப்பின பொழுது எல்லாரும் அவனை தேடி வந்தார்களாம். கர்த்தர் கர்த்தர் தேவன் ஞானத்தின்படி மனுஷன் ஞானத்தை தாண்டி கொண்டு வந்து உங்களுடைய கைகளை அவர் கொடுக்க போகிறார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். There are three meanings for the word. அர்த்தம், அதுல முதல் அர்த்தம் போட்டிருக்குது no values, மதிப்பற்றதை மதிப்புள்ளதா. உங்களுடைய துவக்கம் மதிப்பில்லாத இருந்தாலும் உங்களுடைய முடிவு மதிப்புள்ளதா இருக்குமா? மதிப்பே கிடையாது. லெஸ் பிரைஸ் ஆர் பிரைஸ்லெஸ். லெஸ் பிரைஸ் வேற, பிரைஸ்லெஸ் வேற. மதிப்பே கிடையாதுங்க. உங்க துவக்கம் மதிப்பில்லாமல் இருந்தாலும், வீட்டில் மதிப்பில்லை, ரோட்ல மதிப்பில்லை, ஊழியத்தில் மதிப்பில்லை, பொண்டாட்டிக்கிட்ட மதிப்பில்லை, புருஷன்கிட்ட மதிப்பில்லை, பிள்ளைங்கிட்ட மதிப்பில்லை, பெற்றோர்கிட்ட மதிப்பில்லை, உம்முடைய துவக்கம் மதிப்பு இல்லாமல் இருந்தாலும் உம்முடைய முடிவு மதிப்பு நிறைந்ததா இருக்கும் என்று அந்த வசனத்தின் அர்த்தம் சொல்லுகிறது. எல்லாம் நெஞ்சில கைவிங்க. மதிப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் பெற்றிருக்கிற மார்க்குக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், செய்கிற வேலைக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 9 முறை ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பொறுக்கினாள் 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 பொறுக்கினாள். தமிழ்ல அந்த வார்த்தை டக்குன்னு சொல்ல மாட்டோங்க. ரூத் தேவனை நம்பி வந்த பெண்மணி, பெத்லகேமுக்கு வந்தவள். உடனே ஆண்டவர் ப்ரமோஷன் கொடுத்தாரா? பொறுக்க விட்டுட்டாரு. பொறுக்கினாள். காலமெல்லாம் பொறுக்க விட்டாரா? இல்லை. 4ஆம் அதிகாரத்தில் சரித்திரம் தலைகளாய் மாறுகிறது. எந்த நிலத்தில் பொறுக்கினாலோ அதே நிலத்துக்கு தலைவியாய், தகப்பனாய், தாயாய், முதலாளியாய், எஜமாட்டியாய் என் ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லமையுடைய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எங்கே நீ பொறுக்கிக் கொண்டிருந்தாயோ அந்த இடத்தை சொந்தமாய் தேவன் கொடுக்கிறார். ஆத்துமாக்களுக்காய் பொறுக்குகிறோம், ஆத்துமாக்களை பொறுக்குவதற்காய் போகிறோம். தெரு தெருவாய், ஆஸ்பத்திரியாய், வீடு வீடாய் போகிறோம். நமக்கு வேற வேலை வெட்டி கிடையாதா? மிஸ்டர் என்ன பைத்தியம் நினைச்சீங்களா? எல்லாரையும் ஜீனியஸ், கால்ட்வெல் ஜீனியஸ், வில்லியம் கேரி வாஸ் a genius, Adoniram Judson was a genius, Hudson Taylor was a genius, David Livingstone was a genius. They're all medically, professionally settled people. They were all beggars. C.T. Studd, the second richest man in England, he was not a fool. He wrote of everything for God's kingdom and came to serve God empty-handed. He was not a fool. Brother Bhakta Singh, he was not a fool. He was an engineer in Canada. They know the value of God. They know the value of life. They know the value of souls. ஆந்திராவுக்கு போயிருந்தேன். சினிமாவில் வேலை செஞ்ச ஒருத்தர் அன்னைக்கு அந்த மீட்டிங் வந்திருந்தார். அவர் சொன்ன, ஐயா உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஐயோ சொல்லுங்க, கதைன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். பழைய கதை சார். ஐயோ பழைய கதைனா ரொம்ப ரொம்ப இஷ்டம், சொல்லுங்க சார். அந்த காலத்தில் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார், ஐயோ அவருக்கு ரொம்ப பிடிக்குமே, சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. முத அவர் சொந்த கார் வாங்கினாராம். மோரிஸ் என்கிற ஒரு கார். மோரிஸ் நினைக்கிறேன். மோரிஸ் தானப்பா. அந்த காலத்தில் ரொம்ப ஒரு கனத்துக்குரிய ஒரு கார். முறை அவர் கடனை பிடிக்காதவர், கடனை வாங்க மாட்டார். முதல் முறை ஒரு புது கார் வாங்க போகிறார். 30,000 ரூபாய் இந்த காருடைய மதிப்பு. அவருடைய நண்பர் ஒருவர் டி நகரில் இருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணினார். அவர் பெரிய பணக்காரர். அண்ணே ஒரு கார் வாங்கலான் இருக்க, ஒரு ஐடியா கொடுங்க. அட நம்ம மோரிஸ் கார் வந்திருக்கு புதுசா ஷோரூம்ல, உங்களுக்கு ஸ்டாண்டர்டுக்கு நல்லா இருக்கும், நீங்களும் வரீங்களா? நானும் ஒரு கழுதையை வாங்குறேன், வாங்க 2 பேரும் போய் வாங்குவோம். அந்த பணக்காரன் விட்ட 100கணக்கான கார்.
வேலைக்காரனும் காரில் தான் வரான். அப்படி ஒரு கோடீஸ்வரன். அவரும் எம்ஜிஆருக்கு துணையாக டி நகருக்கு போகிறார் ஷோரூமுக்கு. 30,000 ரூபாய் கொடுத்து எம்ஜிஆர் கார் வாங்குகிறாராம். இந்த பணக்காரனும் கார் வாங்குகிறார். ஒரே மாடல், ஒரே கலர், நம்பர் மட்டும் வேறு. அந்த கார் 30,000 ரூபா தான், இந்த கார் 30,000 ரூபா தான். ஒரே சந்தோஷம். எம்ஜிஆர் அந்த காரில் ராத்திரி பகல பிரயாணம். அவரும் அந்த காரை ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. அது ஓடி ஓடி தேஞ்சி என்ன சொல்லுவாங்க, ஓடா தேஞ்சி மாடா உழைச்சி ஓடா பழமொழியிலே நம்மளை கொல்றாங்கப்பா. இந்த பழமொழி இருக்கு பாருங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் ஒரு பழமொழி ஐயா. ஒரு பொய்யவே தாங்க முடியாது, இதில் 1000 வேற கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நாலஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு. எம்ஜிஆர் சொன்னார், அண்ணே கார் கொஞ்சம் பழசாக போச்சு, புது கார் வாங்கி வருமான்னு. நான் ரொம்ப ஒன்றும் ஓட்டுறது இல்லை, நான் கிளப்புக்கு மட்டும் போயிட்டு வருவேன். மிஞ்சி போனால் 10,000 கிலோமீட்டர் ஓடிடு. உங்களுக்கு எனக்கு கணக்கையில் மீட்டரே ஓட மாட்டேங்க, ரொம்ப ஓடிடுச்சு. சரி மாற்றிடுவோம். சரி அதே ஷோரூம் போவோம், புது மாடல் கார் வந்திருக்கு, அள்ளிட்டு வந்துடுவோம். 2 பேரும் கார் ஷோரூம் போயாச்சு காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக. காரு என்ஜினியருடைய கார், மன்னிங்களது பணக்காரனுடைய கார். அந்த கார் என்ஜினியர் வந்தார், அப்ரைசர் என்று சொல்வார்கள். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, சூப்பராக வச்சுருக்கீங்க சார், நிறைய மதிப்பு நாங்கள் போட போகிறோம், பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சொல்லுங்க ஐயா சீக்கிரம், என்ன பரிசு, என்ன ப்ரைஸ், என்ன விலை? என்ஜினியர் சொன்னாராம், 10,000 ரூபா கொடுக்க போகிறோம். யோ வாங்கணும் 30,000 என்ன 10,000 வாங்குற? மாடல் மாறி போச்சு சார், அவுடேட்டட், இன்னும் யாரும் இது வாங்க மாட்டாங்க. உங்கள் முகத்துக்காக நாங்கள் 10,000 கொடுக்குறோம். இன்னும் எங்கள் கடையில் கார் வாங்க போகிறீங்க, அதனால இறக்கப்பட்டு கொடுக்குறோம். 10, 7, 8 பெரிய விஷயம். ஏன்னா இது நான் விற்க முடியாது, காயலாங்கடைக்கு தான் போகுது சார் அப்படின்ட்டாங்க. அப்படியாப்பா சொல்கிறேன், சரி போய் தொலை, இந்தா 10,000 மைனஸ் பண்ணி புதிய காரை எனக்கு புக் பண்ணி கொடு. எம்ஜிஆர் ஆஞ்சு போய் உட்காந்துட்டார். போச்சுடா, இவன் மினுன்னு வச்சுருக்கான், தொடச்சி இவன் காரே 10,000 போகுது, நம்ம காருக்கு 2,000 3,000 கிடச்சா பெரிய விஷயம், நம்மகிட்ட காசு வாங்க விட்டா சரி. ரொம்ப நொந்து போயிட்டார், சோர்ந்து போயிட்டார். என்ஜினியர் வந்தார், சார் உங்கள் வீடு எங்கே இருக்குது? நம்ம ராமாவரம் தான், நாங்கள் உங்களுக்கு கார் அரேஞ்ச் பண்ணுறோம், போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, டீ குடிங்க, ஃபோன் பண்ணி பிறகு நாங்கள் பேசுகிறோம். என்ன விஷயம்? உங்கள் காருக்கு நாங்கள் எப்படி மதிப்பு போடன்னு தெரியல, கொஞ்சம் டைம் ஆகும். என்னையா மதிப்பு, அவனுக்கே 10,000, எதையாவது போட்டு பைசல் பண்ணி முடிங்க விஷயத்தை. இல்லை சார் அது உங்கள் காரு கதை வேறு, அவரு காரு கதை வேறு. என்னையா சொல்கிற, 3,000 கூட கிடைக்காதுங்கிறியா? இல்லைங்க அது வேறு விஷயம். எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிட்டார். ஜானகியம்மா, என்னங்க கவலையாக இருக்கீங்க? நம்ம கார் நிலைமையை பாரு, ஒரு 3,000 கூட தரமாட்டான் போல இருக்கு. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் கார் 10,000 ரூபாய்க்கு போயிருச்சு. சரி ஆண்டும் விட்ட வழி, டீயை குடிங்க முதல்ல. ஃபோன் வருது, சார் இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கிடுங்கன்னு. என்னத்தையோ பண்ணி தொலையா. அதுக்குள்ளே புது கார் எம்ஜிஆர் வீட்டுக்கே வந்துருச்சு. முதல்ல நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருங்க, அந்த பழைய காரை நாங்கள் அப்புறமா செட்டில் பண்ணுறோம். என்னடா இது, பணமே இல்லாமல் வீட்டுக்கு நம்ம கார் வந்துட்டேன்னு ஒரே சந்தோஷம் இருக்கு. இந்த டி நகர்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? பேப்பரில் ஒரு விளம்பரம் போட்டுட்டான். என்ன விளம்பரம்? எம்ஜிஆர் கார் ஏலத்துக்கு விடப்படும். எம்ஜிஆர் கார் 5 வருஷம் எம்ஜிஆர் ஒட்டி உறவாடின கார், அவருக்கு ஒரு பையனா இருந்த கார், தம்பி என்னென்னமோ போட்டுட்டான். The car which was a companion for MJR for past 5 years, the golden car, golden opportunity, it is on auction by 9 o'clock at T Nagar showroom. ஜனம் வந்து குமிஞ்சிருச்சு. ஒரு ஆள் அண்டாள பணத்தை கொண்டு வந்துட்டான். போலீஸ் வந்து எல்லாரும் கண்ட்ரோல். என்னங்க விஷயம்? இல்லை ஐயா காரை ஏலம் போடுறாங்களாம். 9 மணிக்கு டான் ஏலம் தொடங்கியாச்சு. எம்ஜிஆர் 5 வருஷம் ஓட்டின கார், வெற்றியின் கார், ராசியின் கார்.
அப்படின்னு அதுக்கு ஒரு டைட்டில்லாம் கொடுத்துட்டு துவக்க விலை 30,000 அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பண்ணி முடிக்கும் போது அடுத்த 35, 40, 45 இடைவெளியே கிடையாது. 50, 55, 60, 65 மயக்கம் போட்டு விழுந்துட்டார் மேனேஜர். எங்கே போய் முடியுமோ தெரியலையேன்ட்டு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் ஆளுது போய்கிட்டே இருக்கு. நிறுத்த ஆள் கிடையாது. சாயங்காலம் 5 மணி ஆச்சு, ஏழை முடிய மாட்டாங்க. ஏலத்தை அடுத்த நாளுக்கு போஸ்ட்போன் பண்ணியாச்சு. அதுக்குள்ள ஹைதராபாத்ல இருந்து ஒரு கூட்டம், பெங்களூர்ல இருந்து ஒரு கூட்டம். 3 நாள் ஆச்சுங்க ஏழை முடியறதுக்கு. எத்தனையோ கோடியை தாண்டி போயிருச்சு. அதுக்குள்ள நம்ம பணக்கார வீட்டுக்காரர் அக்கு வேற ஆணி வேற அதை பிச்சு பொடுங்கி எடுத்து காயலாங்கடையில் போட்டு ஒன்று அந்தமானுக்கு போயிடுச்சு, ஒன்று ஆப்பிரிக்காவுக்கு போயிடுச்சு. ஸ்டேரிங் ஒரு பக்கம், வீல் ஒரு பக்கம். பரிதாபம். எங்கே போச்சுன்னே தெரியாது. காயலாங்கடைக்கு போயிடுச்சு. அட்ரஸே கிடையாது. பணக்கார வீட்டுக்காரர். நம்ம எம்ஜிஆர் கார் இருக்கு பாருங்க, ஜம்முன்னு அந்த பழைய கார் சிரிச்சிட்டு எல்லாரையும் பார்க்கணும். வந்த கூட்டத்தில் பாதி பேர் வாங்குறான்னு இல்லையா, ஐயா காரை தொட்டா போதும்டா, போட்டோ எடுத்தா போதும், தொட்டா போதும், தடவுனா போதும். ஜனங்களுடைய அந்த வெறி. துணி எடுத்து அந்த காரை துடைக்கிறாங்க. இந்த அழுக்கையாவது கொண்டு போவோம் வீட்டுக்கு. எம்ஜிஆர் ஓட்டின கார். கோடி கோடியா போயிருச்சு பணம். போன் வருது எம்ஜிஆருக்கு, ஐயா இத்தனை கோடி போச்சு. அட பாவிகளா, இத்தனை வருஷம் நான் நடிச்சு கூட இவ்வளவு பணம் வரலையே எனக்கு. இது பெரிய பிசினஸ் தான் இருக்கும் போல இருக்கு. வருஷம் ஒரு காரை சேல்ஸ் பண்ணிடலாம் போல இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஏலத்துக்கு விடலன்னு கேள்விப்பட்டேன். இவர் தான் சொன்னார், நம்ம நண்பர். எது எப்படியோ இன்னைக்கும் அந்த கார் இருக்கான் ஒருத்தர் வீட்டில். அதை துடைக்க ஒரு ஆள், பாலிஷ் போட ஒரு ஆள். இன்னைக்கு ஏலம் போட்டாலும் அது எடுக்க ஆள் இருக்காங்க. என்னங்க விசேஷம்? அதே கலர், அதே மாடல், அதே சைஸு. என்ன வித்தியாசம்? ஓடி ஓடி உழைச்சி உளுத்து போன காரு. என்னங்க ஸ்பெஷல்? எம்ஜிஆர் ஓட்டின காரு. உன் மதிப்பு எங்கே தெரியுமா இருக்கு? யார் உன்னை நடத்துகிறது, யார் உன்னை ஓட்டுகிறது, யார் உன்னை நிரப்புகிறது? Who is the boss? Who is the owner? To whom do you belong? நீ யாருக்கு சொந்தக்காரன்? இந்த உடலுக்கு சொந்தம் யார்? உன்னை ஆட்சி செய்வது யார்? நடத்துவது யார்? உன்னை கடத்துவது யார்? உன்னை வழிநடத்துவது யார் என்பதில் தான் மதிப்பு அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தேவனுடைய சொத்து, சுதந்திரம், தேவனுடைய பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம். உங்க மதிப்பு குறையாதுங்க. அரசியல் கட்சிகளுக்காய், சினிமாக்களுக்காய் ஓடுகிற 1000 பேர் அட்ரஸ் இருக்காது 10 வருஷம் கழிச்சு. எங்க போனாங்க நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு மதிப்பை தேவன் வைத்திருக்கிறார். இந்த மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது. இந்த மதிப்பு பெருகிக் கொண்டே போகிறது, செழித்து கொண்டே போகிறது. உன் ஜெபத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு, உன் உபவாசத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஓ ஹல்லேலூயா! பரலோகத்தில் உனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, தேவ சமூகத்தில் உனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, கர்த்தருடைய கரத்தில் உனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. You have a respect and honor from God. தேவன் மதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம பேசின ஆண்டவர் கேட்கணும். ஐயா, ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஊழியன்னா என்ன சாமின்ட்டு. ரொம்ப சிம்பிள், நான் சொல்றதை நீ செய்யணும், நீ சொல்றதை நான் செய்யணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக போச்சு. உங்க மதிப்பு குறையாதுங்க. கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரே காரணத்திற்காக உங்களுக்கு ஒரு மதிப்பு உண்டு. உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டு, உங்கள் ஜெபத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு, உங்கள் பொறுமைக்கு ஒரு மதிப்பு உண்டு, உங்கள் சரீரத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மதிப்பு உண்டு, ஊழியத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I will create a respect for you. I know how to do it. I'm going to make it. கர்த்தர் ஒரு கனத்தை, மரியாதை கொடுக்க போகிறார். மதிப்பில்லாதவனாய் இன்று தேவ சமூகத்தில் காணப்படுகிற உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், உன்னுடைய துவக்கம் மதிப்பற்றதா இருந்தாலும் மதிப்பு அற்றவளாய் நான் உன்னை மாற்றப் போகிறேன். உன் ஊழியம் மதிப்பற்றதா இருக்க போகிறது. இன்க்ரீசிங் வேல்யூ ஆஃப் காட். எத்தனை பேருக்கு மதிப்பு வேணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க.
எனக்கு வேணுங்க. எனக்கு ஒரு மதிப்பு இருந்தால் தான் என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருந்தால் தான் ஆண்டவருக்கு ஒரு மதிப்பு இருக்கும். கர்த்தர் என்று ஒரு மதிப்பை கொடுக்கிறார். உங்கள் வார்த்தைக்கு, உங்கள் பாடலுக்கு, உங்கள் ஊழியத்திற்கு, உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் உபவாசத்திற்கு, உங்கள் கண்ணீருக்கு, உங்கள் விசுவாசத்திற்கு பரலோகம் ஒரு மதிப்பு வைத்திருக்கிறது. எங்கள் வாத்தியார் சொல்வார், ஸ்டார் ஹோட்டலு காரில் போனால் வாட்ச்மேன் சல்யூட் அடிப்பான். அது உனக்கு இல்லைடா, அது காருக்கு கொடுக்குற சல்யூட். கால்நடையாக நடந்து போனால் கால்நடைக்கு கிடைக்கிற மரியாதை தாண்டா உனக்கு கிடைக்கும். சல்யூட் உங்களுக்கு இல்லைங்க, அந்த காருக்கு தான். அந்த காரு தான் இயேசு கிறிஸ்து. உங்களை சுமந்து போகிற கர்த்தருடைய புஸ்தகம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அழைப்பு, அதற்கு ஒரு சல்யூட் எப்போதும் உண்டு. எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். உன் துவக்கம் மதிப்பற்றதாக இருந்தாலும் முடிவு மதிப்புள்ளதாக இருக்கும். கர்த்தர் ஒரு மதிப்பை இந்த வருஷம் நமக்கு தரப்போகிறார். நம்முடைய அன்பிற்கு ஒரு மதிப்பு உண்டு, பொறுமைக்கு ஒரு மதிப்பு உண்டு, தாழ்மைக்கு ஒரு மதிப்பு உண்டு, அன்புக்கும் பாசத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு, நீங்கள் கொடுக்கிற காணிக்கைக்கு ஒரு மதிப்பு உண்டு, ஜெபத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு. God has a value. நம்முடைய துவக்கம் அற்பம், முடிவு சம்பூரணம். யோபு சொல்லுகிறார், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை தெரியாது, எப்போது இந்த பிரச்சனை தீரும் அதுவும் எனக்கு தெரியாது, எப்போது எனக்கு ஒரு விடுவி காலம் வரும் அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் எழுந்து போனதை திரும்ப கொடுக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கும் பொழுதே என் இழப்பு ஒரு இழப்பல்ல என்று அவர் அறிக்கை செய்தாராம். நாம் ஜெபிப்போமா? போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லானம்புகள் எய்திடட்டும். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லானம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அம்புவியில் பேர் இன்பமென கருள் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். சாபமே தீர்ப்போர் சர்க்குருநாதன், சஞ்சலம் இனியேன் நெஞ்சமே மகிழாய், என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமணி பழிப்பார், வாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மனமே ஆண்டவரின் உள்ளத்தில் உணர்த்தினார். தன் பிள்ளைகளை சபித்த அநேக பெற்றோர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விளங்க மாட்டான், உருப்பட மாட்டான், தெருவில் நிற்பான், என் பேச்சு அவன் கேட்கல, அவனுக்கு நல்ல மோட்சம் கிடைக்காது. கர்த்தர் அந்த சாபத்தை மன்னிக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு புது வாழ்வை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
உங்கள் பிள்ளைகள் உடன்படிக்கையின் பிள்ளை, விளையாட்டு அல்ல. உங்களை நம்பி அவர் கொடுத்திருக்கிறார். வளர்ப்பதற்கு கூலியை அவர் கொடுக்கிறார். இன்று உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற நாள். The day of the blessing of your children. பிற்காலத்து பின் சந்ததி ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இணைந்து ஜபிக்க போகும்? தேவனே, என் பிள்ளை ஆசீர்வதியும், என் மகனை ஆசீர்வதியும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உன் பிள்ளைகள் தேசத்தில் அறியப்பட்டிருப்பார்கள். ஓ ஹல்லேலூயா! உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறியப்படும். எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். தேவனே, என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவன் மீது நான் கோபப்பட்டதை மன்னியும், அவளை சபித்ததை மன்னியும். இயேசுவே, என்னை மன்னித்தருளும். நீர் நம்பி கொடுத்த அந்த குழந்தை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் தன் பிள்ளை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறீர்கள். பரலோகம் உங்கள் சாபத்தை இன்று அழிக்க போகிறது. நோவா தன் பிள்ளையை சபித்தான், இன்று வரைக்கும் சபிக்கப்பட்டிருக்கிறது. அவனால் அதை மாற்ற முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு உங்கள் சாபங்களை மாற்றும்படி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வந்திருக்கிறார். பயப்படாதே, உன் பிள்ளையின் மீது இருக்கிற சாபம் அகற்றப்படுகிறது. பரம்பரை சாபங்கள் அகற்றப்படுகிறது. எல்லாரும் இருதயத்தை திறந்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறீர்கள். ஆண்டவரே, என் பேரனை ஆசீர்வதியும், என் பேர பிள்ளை ஆசீர்வதியும். அவளுக்கு ஞானத்தை தாரும். என் அக்கிரமங்கள் ஒன்றும் என் பிள்ளையை தொடக்கூடாது. என் கோபங்கள் சாபங்கள் ஒன்றுமானை பலிக்க கூடாது. இன்று ஆவியானவர் கதறிக்கொண்டிருக்கிறார். என் பிள்ளையை நீ சபித்து விட்டாய், என் மகனை மகளை நீ கோபத்தோடு பேசிவிட்டாய். நான் உன்மீது வருத்தமாய் இருக்கிறேன். நான் உனக்கு கிருபையாய் கொடுத்த பிள்ளை, நீ பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் என்று பிச்சை எடுத்தாயே. அப்பொழுது இறக்கப்பட்டு எங்கேயோ பிறக்க வேண்டிய உன் பிள்ளையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்தேனே. நீ அவனை அவளை நடத்துகிற விதம் எனக்கு துக்கமாய் இருக்கிறது. பீலையாமின் கழுதையை அடித்த பொழுது அந்த கழுதைக்காய் தேவன் விசனப்பட்டது உண்மையானால் உன்னையும் குறித்து விசனப்படுகிறார். தேவனே, என்னை மன்னித்தருளும், என் பிள்ளை ஆசீர்வதியும். அவன் கடலில் அவனை விடுதலையாக்கும். அவன் திருமண பிரச்சனையில் அவனை காப்பாற்றும். அவனுக்கு நிம்மதியை தாரும் ஐயா. ஐயோ, என்னுடைய சாபத்தினால் என் பிள்ளைகள் படுகிற பாடு போதும். மன்னித்தருளும், எனக்கு உதவி செய்யும். என் குழந்தை ஆசீர்வதியும். என் பேரன் நொண்டியாக இருக்கிறான், அவன் நடக்கட்டும். ஐயோ, என் பேத்திக்கு கண் தெரியவில்லை, அவளுக்கு சுகத்தை தாரும். என் பேர பிள்ளைக்கு படிப்பு ஏறவில்லை, அவனுக்கு ஒரு ஞானத்தை தாரும். ஐயோ, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை தெருவும் திண்ணையுமா அலைந்து கொண்டிருக்கிறது, அவனுக்கு இரக்கமாயிரும். தேவனே, என் பிள்ளையை காப்பாற்றும். முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கிறவர். யோபுவின் பிள்ளைகளைப் போல சௌந்தரியம் உலகத்தில் ஒருவரும் இல்லை. கண்களை மூடி இருப்போம். மனித பார்வைக்கு அற்பமாக இருக்கிறதே என்று உங்கள் இருதயம் குமரிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் வல்லமையுள்ள பாத்திரமாய் உங்களை மாற்றப் போகிறார். நீங்கள் விட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து பிடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். படிப்பில் ஒரு பெரிய பரிபூரணத்தை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். இன்னும் ஒரு அழகான ஒரு பட்டத்தை தேவன் உங்களுக்கு முடிசூட்டி தரப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து திரட்சியான ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படி, அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படி, தீர்க்கதரிசன வார்த்தையை அறிவிக்கும்படி உங்களை முன் குறித்திருக்கிறார். உங்கள் மீது பிரதிஷ்டை இருக்கிறது, பொருத்தனை இருக்கிறது, டெடிகேஷன் இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் எடுத்து இன்று இத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை ஆசீர்வதித்து தன்னுடைய ஊழியக்காரனாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு சுவாமியின் கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. பல விதத்தில் தேவனுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய பணியாற்ற வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்தீர்கள். You committed yourself for God's work at the right age, at the end of your teens. ஆனால் அதன் பிறகு ஆண்டவரை நேசிக்க முடிந்தது, துதிக்க முடிந்தது, ஜபிக்க முடிந்தது. ஆனால் அவருக்கென்று பிரயோஜனமாக எதையும் உங்களால் சாதிக்க முடியவில்லை. உங்கள் இருதயம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற, தேவனே என்னை பயன்படுத்தும், எனக்கு உடைய வரங்களை தாரும், நானும் என் வீட்டாருமே சேவிக்க வேண்டும். வெறும் காணிக்கையினால் மட்டுமல்ல, ஆத்துமாக்களை கொண்டு வந்து உங்களுடைய கரத்தில் கொடுக்கிற பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று ஒரு மகள் ஜபித்ததை பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏகப்பட்ட திருப்பு முனைகள், எங்கெங்கோ போக வேண்டிய பயணங்கள் தடைப்பட்டு தேவன் உங்களை ஒரு குறுகின வட்டத்துக்குள் தற்செயலாக தற்சமயம் வைத்திருக்கிறார். அந்த வட்டத்தை அவர் மாற்றப் போகிறார். முழு குடும்பத்தையும்
ஆசீர்வாதமான உயரத்திற்கும் ஸ்தலத்திற்கும் இழுத்து கொண்டு சுமந்து கொண்டு செல்ல போகிறார். பாலும் தேனும் ஓடுகிற விசேஷமான ஸ்தலத்தில் உங்களை நாட்டப் போகிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தன் நாமத்தின் மகிமைக்கு பயன்படுத்த போகிறார். எவ்வளவு நாள் தேவன் பொறுமையாக இருந்தார், இனி வேகமாய் தன் கிரியைகளை உங்கள் வாழ்க்கை நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. எல்லாரும் தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்த போகிறோம். நன்றி, நன்றி. உன் துவக்கம் மதிப்பில்லாமல் இருந்தாலும் உன் முடிவு மதிப்பு மிக்கதாய் மாறப்போகிறது. குடும்பத்தில் ஒரு மதிப்பை இயேசு கிறிஸ்து 2006 கொடுக்க போகிறார். ஊழியத்தில் ஒரு மதிப்பு, தூதர்களுக்கு முன்பதாக ஒரு மதிப்பு, பிசாசுக்கு முன்பதாக ஒரு மதிப்பு, பரலோகத்துக்கு முன்பதாக ஒரு மதிப்பு, ஜனங்களுக்கு முன்பதாக மதிப்பு. உன் துவக்கம், உன் தொழிலின் துவக்கம், உன் வாழ்க்கையின் துவக்கம், திருமண ஜீவியத்தின் துவக்கம், ஊழியத்தின் துவக்கம் ஒரு மதிப்பே இல்லாததாய் இருந்தாலும் உன் முடிவோ மதிப்புற்றதாய் மதிப்பு நிறைந்ததாய் காணப்படும்படி தேவனுடைய ஆசீர்வதிக்கிறார். When God respects the person, the world has to respect him. When God stands for a person, the world has to stand for him. When God speaks for a person, the world has to speak for him. When God remembers the person, the world has to remember him. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஈடு இணையற்ற இந்த இரவு நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் முடிவை நம்முடைய கரத்தில் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். முடிவை பிசாசின் கையில் கொடாமல் காத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். முடிவை மனுஷன் கையில் விடாமல் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு காத்திருக்கிறதற்கு ஒரு முடிவு உண்டு என்று சொன்னதற்காய் ஸ்தோத்திரம். ஓ, எங்கள் சோதனைகளுக்கும் பாடுகளுக்கும் முடிவு உண்டு. அந்த முடிவை நீர் கரங்களில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த கரங்களை முத்தமிடுகிறோம். எங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறீரப்பா. எங்களுடைய ஆண்டவரை நீண்ட காத்திருக்கிறதுக்கு முடிவை வைத்திருக்கிறீர். எங்கள் பிரயாசங்களுக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறீர். ஓ, ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது சொன்னீரே, அந்த நல்ல முடிவை தாரும். மதிப்பு, you will be honored and respected in front of your family members. ஐயோ, என் என்னை மதிக்கவில்லை, என் மாமியார் என்னை மதிக்கவில்லை, பணம் இல்லாததால் எனக்கு மதிப்பில்லை, இந்த குறிப்பிட்ட இனத்தில் பிறந்ததால் எனக்கு மதிப்பில்லை, அழகற்றவளாய் பிறந்ததினால் என்னை மதிப்பார் ஒருவரும் இல்லை, என் படிப்பு குறைந்து விட்டது, எனக்கு நீங்க என்ன மதிப்பு இருக்கிறது கேட்கிறேன். சகோதரி, உன் ஜெபத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, உன் பரிசுத்தத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒரு மதிப்பை கட்டளை கொடுக்கிறார். Thank you Jesus. Oh hallelujah. அடிமை பெண்ணான எஸ்தருக்கு யாருடைய பார்வையில் மதிப்பு கிடையாது. ஆனால் தேவன் அவளை ராஜாத்தியாய் மாற்றி ஆசீர்வதித்தது போல, தெருவிலே நின்ற, கேட்டிலே நின்ற, வாசலில் நின்று ஒரு ஏழை மனுஷனை பிரைம் மினிஸ்டரை மாற்றியது போல, சிறைச்சாலையில் வாடி வதங்கிய ஒரு மனுஷனை ஒரே நாளில் அதிபதியாய் மாற்றினது போல, என் ஆண்டவராகிய தேவன் மதிப்பு அற்ற உனக்கு ஒரு மதிப்பை கொடுக்கிறார். வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால், வெளியேறப்பெற்ற அபிஷேகத்தினால், வெளியேறப்பெற்ற வார்த்தையினால், அவருடைய வாக்கு தத்தத்தினால் உனக்கு ஒரு மதிப்பு கொடுக்க பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, thank you for the respect, thank you for the honor, thank you for the மதிப்பு you are going to give us. Thank you Lord Jesus. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வருஷத்தை ஒரு மதிப்புள்ள வருஷமாய் மாற்றும். ஒவ்வொரு நிமிஷம் மதிப்புடையதா இருக்கட்டும். ஒரு வினாடி வீணாய் போகக்கூடாது. ₹1 பணமும் வீணாய் போகக்கூடாது. ஒரு பிரயாசம் வீணாய் போகக்கூடாது. ஒரு தொழிலும் வீணாய் போகக்கூடாது. ஒரு சொட்டு கண்ணீரும் வீணாய் போகக்கூடாது. ஒரு ஆர்டரும் வீணாய் போகக்கூடாது. ஒரு டீலிங்ஸ் வீணாய் போகக்கூடாது. ஒரு டிரான்சாக்ஷன் வீணாய் போகக்கூடாது. ஒரு இமெயிலும் வீணாய் போகக்கூடாது. ஒரு அப்ளிகேஷன் வீணாய் போகக்கூடாது. ஒரு கட்டிட வேலையும் வீணாய் போகக்கூடாது. உம்முடைய பிள்ளைகளின் முயற்சிக்கு, பிரயாசத்துக்கு ஒரு மதிப்பை தாரும். அந்த பெயருக்கு ஒரு மதிப்பை தாரும். ஓ, அந்த குடும்பத்துக்கு ஒரு மதிப்பை தாரும். இந்த திருமணத்துக்கு ஒரு மதிப்பை தாரும். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மதிப்பை தாரும். இந்த ஊழியத்துக்கு ஒரு மதிப்பை தாரும். இந்த அழைப்புக்கு ஒரு மதிப்பை தாரும். இந்த அபிஷேகத்துக்கு ஒரு மதிப்பை தாரும். என் ஆண்டவரே, மதிப்பை தாரும். உம்முடைய பிள்ளைகளின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது உண்மையானால் இந்த பூமியில் அவர்களின் பெயர்களை பெருமைப்படுத்தும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை பிள்ளைகளுக்காக நான் ஆசீர்வாதம் பண்ணி ஜெபிக்கிறேன். ஒரு மதிப்பை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். You shall be respected in the presence of God and also in the presence of human society. You shall also be respected in the presence of Satan, in the presence of God, the presence of men, the presence of the devil.
you shall be honored and respected. துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணம். துவக்கம் மதிப்பற்றதாக இருந்தாலும் முடிவு மதிப்பு மிக்கதாக இருக்கும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எல்லாவற்றும் கரத்தில் கொடுக்கிறோம். வருஷம் முழுவதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களோடு கூட தங்கிடும். எங்களுடைய அன்பு இரட்சகர் நாமத்தை நாங்கள் வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. உட்காரவும். உண்மையிலே இந்த 2 நாட்கள் இது கர்த்தர் நமக்கென்று நியமித்த ஆசீர்வாதத்தின் நேரம். இந்த 2 நாளுமே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தாசனை மூலமாக வெளிப்பட்டார். உண்மையிலே நமக்கு ஒரு தைரியம், நமக்கு ஒரு சந்தோஷம், புதிய கிருபைகள், புதிய விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ளே வந்துவிட்டது. ஆண்டவரோடு நெருங்குவதற்கும் கிட்டி சேருவதற்கு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 2026 வருஷமே நமக்கு ஒரு மகிமையின் காலம். ஆமென். இப்போது சகோதரன் சொன்னபடி, அவங்கள வாக்கு கொடுத்தபடி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறாங்க. தயவுசெய்து வெளியூரில் உள்ளவங்க யாராவது கை வைத்துங்க. கொஞ்சம் வெளியேருந்து வந்திருக்கிறோம், ரொம்ப தூரம், அவங்க மட்டும் கொஞ்சம் முதல்ல அப்படியே எழும்பி வரிசையாக வாங்க. இங்கே யாராவது 2 பேர் இருந்து அவங்கள கொஞ்சம் மேலே அப்படி வரிசையாக 2 பேராக அனுப்புங்கபடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பக்கமும் வெளியூர் எங்கேயாவது இந்த வந்தவங்க தயவுசெய்து வந்துடலாம். ஜென்ட்ஸ் கொஞ்சம் எழும்பலாம், கொஞ்சம் பொறுத்து. இந்த லேடிஸ் முடிஞ்சோடனே நீங்கள் வாங்க. தொடர்ந்து உள்ளூரில் உள்ளவங்க கொஞ்சம் இருந்து ஜெபித்து போங்க. கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புவார். ஃபஸ்ட்டு லேடிஸ் மட்டும் ஜெபிக்கிறோம்.